முகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு கல்லாலின் புடையமர்ந்த நான் மறையாரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். சத்குருநாதா ஞானானந்தா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சுருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோக சங்கரம். ஓம் ஸ்ரீ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ண. விபவித்யாபீடத்தின் சார்பாக இன்றைய தினம் பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம், அதாவது கர்மயோகம், இன்றைய தினம் நாம் காணப்பெற உள்ளோம். கர்மயோகம், அதாவது பகவத்கீதை என்பது இதை பற்றி முன்பே 2 அத்தியாயத்தின் மூலமாக நமது பெருவழி ராமன் சுவாமிகள் அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து எம்பிருக்கிறார். பொதுவாக நம்ம அதை பற்றி இப்பொழுது நம்ம பேசுவதற்கு வேண்டியதில்லை, நேரடியாக நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துட்டு போயிடலாம். இருந்தாலும் இந்த வாழ்க்கை முறையில் அதாவது போர் நிலையில் எடுத்து இயம்பிய அந்த தத்துவ விசாரம், பக்தி, யோகம் என்பதை பற்றி எல்லாம் எடுத்து சொன்ன அந்த தன்மையில் அது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நமக்கு போர் முறையில் சொன்னாலும் நமது வாழ்க்கையே ஒரு போர்க்களமாகத்தான் இருக்கிறது. ஒரு கவிஞர் கூட சொல்லியிருக்கிற, வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறாது. களம் மாறும், ஆனால் வீடுகள் தோறும் பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் பிரச்சனைகள் யார் வீட்டில் தான் இல்லை என்பது போல அது வசதியான ஒரு வீட்டிலும் இருக்கிறது, இல்லாத ஒரு வீட்டிலும் இருக்கிறது, விஷை எடுத்து உண்பவர் அவரிடத்திலும் இருக்கிறது, ரோட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை என்பது மனதளவிலும் உடல் அளவிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் வெவ்வேறாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் பொதுவான, ஆனால் அதே சமயத்தில் ஆசைக்கு உட்பட்டு பெயராலும் இடங்களாலும் ஓதொரு உபாதியாலும் என்று சொல்வது போல ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு விதமாக இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று தான். ராமன் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ராமனாக நாம் இருக்கின்றோமா? கிருஷ்ணன் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் கிருஷ்ணனாக இருந்து கொண்டிருக்கின்றோமா? புத்தன் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் புத்தனாக நாம் இருக்கின்றோமா? நினைத்து பாருங்கள். ராமன் பிரம்மச்சரிய விரதன் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தான், ஒருவனாக இருந்தான். அத்தனை அக்ரோணிகள் இருந்தாலும் அவனை அடுத்தே எல்லாம் இருந்ததே தவிர ராமனை அன்றி அந்த ராவணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்ததென்றால் அது ராமனால் தான். அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு ராமன் எவ்வளவு மேம்பட்டவனாக இருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல் அவனும் ராமரும் அவரை வதம் செய்தார், முடிந்து விட்டது என்பது போல் அல்லாமல் அவ்விடத்தில் அந்த சக்தி சிந்தனாக, பலவானாக, மனிதநேய மிக்கவனாக, வாக்கை காப்பாற்றுவனாக, ஆட்சி வளமை குன்றாமல் செய்தான். நகர்வலம் வரும்பொழுது ஒவ்வொரு வாலிபரையும் தட்டி கொடுத்து நன்றாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும் என்று நல்ல ஊக்கப்படுத்தி கொண்டு இருப்பார். அதே சமயத்தில் பயமற்றவனாக ராமன் இருந்தான். முக்தி கொடுப்பவராக இருந்தார். அகலிகை, அந்த
அகலிகை முதலுக்கொண்டு ராவணன் எல்லோருக்கும் வந்துட்டு முக்தி கொடுப்பவனாக பகவான் வந்துட்டு ராமன் வந்துட்டு இருந்தார். அதே சமயத்தில் கிருஷ்ணன் ஆனந்த ரூபனாக இருந்தார், அஞ்சாமையாக இருந்தார், உதாசீன பாவத்தில் இருந்தார், மாயவனாக இருந்தார். அதே சமயத்தில் வேதம் இயற்றுபவனாக இருந்தார். வேதம் சொல்வது என்பது ஒரு முறை ஒரு இது இருந்தாலும் வேதத்தை இயற்றுவது என்பது அது என்ன சொல்வது, இந்த வேதங்கள் எல்லாம் இறைவனுடைய ஈஸ்வரனுடைய மூச்சுக்காற்று என்பார்கள். அந்த ஈஸ்வரனாகவே பகவான் வந்துட்டு இருந்தார். தீரனாக சத்குருவாக சூரிய சந்திராதிகளுக்கு எல்லாம் அவர்களுக்கு சத்குருவாக இருந்து பாடம் எடுத்தவர். ஆபத் பாந்தவனாக, அநாத ரட்சகனாக, வாழ்க்கை முறையே வந்துட்டு விளையாட்டாக பகவான் வந்துட்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த கோட்பாடுகள் இத்தனை நிலைகளும் நமக்கு இருக்கின்றதா? நாம் அதை நமக்குள் வைத்து நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? கிருஷ்ணர் ஆனந்த் எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை உதாசீனமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை ஆனந்தமாக விளையாட்டாக அவர் வாழ்ந்து காட்டினார். அப்படி வாழ்ந்து காட்டி அந்த கிருஷ்ணனாக நாம் இருக்கின்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஏனென்றால் நம்ம எடுத்து சொல்வதெல்லாம் அது பகவான், அவரால் நம்மால் முடியாது, நான் சாமானியன் என்று நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டது போல் அங்கிருந்து தப்பித்து கொள்ள முயல்கிறோம். பகவான் கீதையிலே ஒரு இடத்தில் சொல்வது போல, உன்னை நீ இகழ்தல் ஆகாது, உன்னை நீ உயர்த்துதல் என்பதும் ஆகாது. உன்னை தாழ்த்தி கொள்ளவும் கூடாது, உன்னை உயர்த்தி கொள்ளவும் கூடாது, சமபாவனையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். புத்தர் வாழ்ந்தார். புத்தர் அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாலும் புத்தருடைய அந்த தன்மையை, அந்த புத்த தன்மையை நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து நம்ம பெற்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை. அந்த புத்த தன்மை என்பது என்ன? புத்த தன்மை என்பது அவர் ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை எல்லாவற்றிற்கும் காரணம், அந்த ஆசையை அறுத்துவிடு அப்படின்னு சொன்னார். அந்த ஆசைக்கு அப்பாற்பட்டு இறைவன் ஒருவன் அதாவது வாழ்க்கையில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை கூட அவர் சொல்லலை. ஆனால் இறைவன் இருக்கிறான் என்பதை அவர் மௌனத்தாலே எல்லோருக்கும் சொன்னார். ஆனால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அந்த மௌனம் என்பது இறைவனுடைய உண்மையான சொரூபம். சாந்தம், மௌனம் என்பது இறைவனுடைய உண்மையான சொரூபம். ஒரு முறை அவருடைய அணுக்க தொண்டன் ஆனந்தன் கேட்கிறார், இறைவனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படியே அமர்ந்திருந்து விட்ட பிறகு அவர் எழுந்து சென்று விட்டார். எழுந்து செல்லும் பொழுது கேட்டார்கள், என்ன இது இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தீங்க, நாங்கள் கேட்டதுக்கு பதிலே இல்லையே, இவ்வளோ நேரம் நான் அதான் சொல்லி கொண்டிருந்தேன், வேணுமென்றால் நீங்கள் இருக்கும் மரமட்டைகள் எல்லாம் கேட்டு பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஏன்னா அவர்களுக்கு புரிந்தது உங்களுக்கு புரியவில்லை. இதே முறை ஒரு அதாவது அன்றைய தினம் சிவராத்திரி ரமண பகவான் இடத்தில் தட்சிணாமூர்த்தி தன்மையை தட்சிணாமூர்த்தி என்றால் என்ன, அவர் எப்படி உபதேசம் செய்தார் நால்வருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, பேசலாமே, அதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு அங்கே அமர்ந்தது. உணவு உண்ட பிறகு அமர்ந்தது. விடியற் காலை வரை அமைதியாகத்தான் இருந்தாரே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்போ தட்சிணாமூர்த்தி தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அங்கே சாந்தம், மௌனம் என்பது தான் இறைவனுடைய உண்மையான தன்மை என்பதை அவர் இருந்தபடி இருந்து காட்டினார். எப்படி இறைவன் இருக்கிறானோ அதன்படி அந்த மாதிரி இருந்து காட்டினார். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எதை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத பகவான் கர்மயோகத்தின் மூலமாக எடுத்து சொல்கிறார். அதே சமயத்தில் இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு நாம் செய்ய வேண்டிய செயல் என்பது ஒன்றுமில்லை. அதனால் நம்ம கடமை எதுவும் செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, செயல் என்பது எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நாமாக இருப்போம். அல்லது சந்நியாசம் புறப்பட்டு விட, யாத்திரை, தீர்த்தாடனம், க்ஷேத்ராடனம் அப்படிங்கிறது போல், அப்புறம் இப்போ திருவண்ணாமலை போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் அங்கே போயிட்டு அமர்ந்து விடுதல், அதாவது செயலை விட்டு அங்கே போயிட்டு அமர்ந்துடுது. சரி, செயலை விட்ட பிறகு அங்கே நீங்கள் அமர்ந்தாச்சு, செயல் உங்களை விட்டதா?
செயலை நாம் விட்டு சென்று விட்டோம். செயல் நம்மை விட்டதா என்று கேட்டால் செயல் நம்மை விடவே விடாது. ஏன்னா அதனுடைய செயல் அதுதான். செயலை கொடுப்பது தான் அதனுடைய செயல். அதை புரிந்து கொள்ளாமல் நாம் செயலை விட்டு கடமையை விட்டு நாம் வந்துட்டு தீர்த்தையாடனே அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஆகாது, அது கூடாது. கர்மத்தை செய்தே ஆக வேண்டும் என்று பகவான் வந்துட்டு எடுத்து சொன்னார். சென்ற அத்தியாயத்தில் வந்துட்டு கடைசி இதில் வந்துட்டு நேற்று சாமிகள் சொன்னது போல, எப்புருஷன் ஆசைகளை அறவே அகற்றி பற்றற்று அகங்கார மமகாரமின்றி நடமாடுகின்றானோ அவன் சாந்தி அடைகின்றான். எப்பொழுது எவனுக்கு ஆசை அறவே அகற்றி அகங்கார மமகாரம் இன்றி, அதாவது பொறாமை, கோபம், ஆசை இவைகள் இன்றி எவன் நடமாடுகின்றானோ அவன் பிரம்ம நிலையை அடைவதற்கு உரியவன் ஆகின்றான். அவன் பிரம்ம வேறு அடைகின்றான் என்று சென்ற அத்தியாயத்தில் கடைசியில் சொன்னது. இந்த அத்தியாயத்தில் வந்துட்டு 3ஆம் அத்தியாயம் கர்மயோகத்தில் வந்து அர்ஜுனன் வந்து முதல்ல அவர் தான் கேட்குறார், சரி ஜனார்தனா, கர்மத்திலும் ஞானம் சிறந்தது என்பது உமது கருத்தாயின் என்னை ஏன் கேசவா கொடு வினையில் ஈடுபடுத்துகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதாவது சென்ற அத்தியாயத்தில் கடைசியில் என்ன சொல்கிறாரு, ஞானத்தை பற்றி முழுமையாக எடுத்து சொல்லி அந்த ஞானத்தின் வாயிலாக நீ பிரம்ம நிலை இறைவனாகவே நீ ஆகலாம் என்பதை விட இறைவனாகத்தான் நீ இருக்கிறாய் என்பதை எடுத்து சொன்னார். அது சொல்லிட்ட பிறகு சரி, அப்போது அந்த மாதிரியான ஒரு தன்மைக்கு நான் செல்லலாமே, எதுக்கு நான் போர் புரிந்து எனது குருமார்களையும் மாமன் மித்தான் அண்ணன் தம்பி எல்லோரையும் வந்துட்டு ஏன் சண்டை போடுறது, நான் அப்படி சாமியாராக போயிடலாமே, அதை விடுத்து நீ வந்துட்டு கர்மம் செய்யின்னு சொல்லிட்டு என்னை ஏன் தூண்டுகிறீர்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தூண்டுகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அதுக்கு வந்துட்டு திரும்பவும் கேட்குறான், நீங்கள் வந்துட்டு ஒன்று ஞானத்தை சொல்லுங்கள், இல்லை கர்மத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் வந்துட்டு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு முரண்பட்டது போல் இரண்டுபட்டது போல், அதாவது இதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க, நான் எதை ஏற்றுக்கொள்வது என்று அர்ஜுனன் வந்துட்டு கேட்கிறார். அதுக்கு பகவான் வந்துட்டு சொல்கிறாரு, பாபவற்றவனே, தத்துவ விசாரம் செய்கின்றவர்களுக்கு ஞான யோகத்தை நான் கொடுத்தேன், அதை அனுஷ்டிக்கின்றவர்களுக்கு கர்மயோகம் என்ற 2 நன்னெறிகள் முன்பே என்னால் இயற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது ஞானத்தை கைவரப்பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாகம் செய்கிறதோ யஜ்ஞம் செய்கிறதோ தபஸ் செய்கிறதோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய, அதாவது தவத்தின் மூலமாக, இப்போது இவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தவத்தின் மூலமாக எல்லாமே வந்தது. வால்மீகி எல்லாமே தவத்தின் மூலமாக வந்தாங்க, அதன் மூலமாக ஞானத்தை அடைந்தார்கள். ஆனால் ஞானத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறத விட ஞானத்தை நாரதர் அவர்களுக்கு எடுத்து இயம்பிய பிறகு தான் ஞானம் என்பது அவருக்கு தெரிகிறது. அதற்கு முன்னால் ராமா 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 என்பது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த ராமா என்பதற்கு பொருள் கூட அவருக்கு வந்துட்டு தெரியாது. அதன் பிறகு எடுத்து இயம்பியதற்கு பிறகுதான் அதற்கு உண்டானது தெரியும். அதுபோல் ஞானம் என்பது தத்துவ விசாரம், தத் என்ற இறைவனை பற்றிய அந்த நெறி எது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது, இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது, நம்மை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. அதற்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஞானம் என்பது கைவரப்பெற்றால் அன்றி இவைகளை தெரிந்து கொள்ள இயலாது. அது என்னால் வந்துட்டு முன்னாலே நான் வந்துட்டு சொல்லி வச்சுருக்கேன். அந்த ஞானம் பெற்ற பிறகு திரும்பவும் வந்துட்டு செயல்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை அனுஷ்டிக்கிறதுக்கு வந்துட்டு கர்மம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது செயல்கள் எப்போது ஞானம் அடைந்தாலும் செயல்கள் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது அந்த செயல் வந்துட்டு எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு அதை அனுஷ்டிக்கிறதுக்கு யோகம், அந்த செயலை யோகமாக செய்ய கடவாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ யோகம் அப்படின்னு சொன்னால், இப்போ கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, 20 மணி நேரம் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரே தன்மையில் நழுவாது ஒன்றாக ஒரே தன்மையில் நிலை பெற்று இருப்பதற்கு பெயர் வந்துட்டு யோகம். அது நழுவாமல் இருப்பதற்கு வந்துட்டு யோகம்னு பேர். ஆனால்
அதுபோல் ஒருத்தர் வந்துட்டு மண்வெட்டி எடுத்து வேலை செய்கிறாரு, விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க யோக நிலையில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அது மாற்றமுடையதாக அழிவுடையதாக இருக்கிறது. தன் அதாவது சுயநலத்தோடு கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஞானம் என்பது இப்போ ஞானத்தின் மூலமாக செய்யக்கூடிய அந்த கர்மம், அதாவது அந்த செயல் செய்யும் பொழுது, அது இறைவனை பற்றி அறியும் பொழுது, அங்கே பேதம் என்பதே இல்லாமல், சுயநலம் என்பது இல்லாமல், சர்வமும் ஈஸ்வரமயமே, அந்த ஈஸ்வரனுக்குள் தான் சர்வமும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்ற ஒரு தன்மை ஏற்படும். அதற்கு யோகம் என்பது அது சத்திய நிலை, அது அந்த யோகம். ஆனால் லௌகியார்த்தமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய யோகம் என்பது மாறக்கூடியதாகவே இருக்கிறது. திடீர்னு நல்லா ஒரே நிலையில் உட்காந்து வேலை செய்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வராரு, கோபப்படும்படியாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே சண்டை வருது, பேச்சுக்கள், அந்த யோகம் என்பது அற்று போய்விடுகிறது. ஆனால் இதே தத்துவ விசாரம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வேறொருவர் வந்தால் அவ்விடத்தில் நிகழக்கூடிய தன்மைகளே வேறு. அந்த யோகம் நிலை பெற்றால் உங்களுக்கு ஆபத்து என்பது சம்பத்தாகத்தான் மாறுமே தவிர ஆபத்து பேராபத்தாக மாறாது என்பது ஞானியர்களின் கூற்று. அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, ஞானத்தை நான் படைத்தேன், அதை அனுஷ்டிப்பதற்கு கர்மத்தை நான் படைத்தேன் அப்படின்னு சொல்றார். இப்போது வாழ்க்கையில் நமக்கு செயல் என்பது நாம் செய்து கொண்டே தான் இருக்க முடியும். செயல் என்பது விட்டு போகவே முடியாது. கட்டை கீழே, அதாவது பிராணன் விட்டு போகிற வரைக்கும் செயல் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். செயல் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த செயலை நாம் எப்படி செய்கிறோம்? மனைவிக்காக, மக்களுக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக, அதன் பிறகு சுற்றத்தார், இவர்களுக்காக நம்ம செயலை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கம்பெனியில் இருக்கிறோம், முதலாளிக்காகவோ நம்ம செயலை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த செயலை செய்வதற்கு காரணம் என்ன? நம்மளுடைய, அதாவது மனைவி மக்கள் நன்றாக வாழ வேண்டும், நாம் நன்றாக இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும். நடந்து செல்வதற்கு சைக்கிள் இருக்குது, இல்லைனா பைக் வாங்குகிறோம், இல்லைனா கார் வாங்குகிறோம், இல்லைனா இப்போ ஃப்ளைட்டில் கூட தனியாக ஒரு ஆள் போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு போகுது. அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிலையில் இந்த செயல்கள் செய்து கொண்டே இருந்தாலும் இந்த செயல்கள் ஒவ்வொரு முறையும், அதாவது ஒவ்வொரு பிறவிலும் இதே தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த இப்போ முன்னாடி சொன்னது போல் ராமன் காலத்திலும் நம்ம இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்பொழுதும் விவசாயம் மனைவி மக்கள் எல்லாமே அப்படி வாழ்ந்து, இன்றைய தினமும் மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்களெல்லாம் நம்ம ஓஷோ தான் ரொம்ப அற்புதமாக சொல்வார், நீ ராமனோடும் இருந்தாய், இயேசுவோடும் இருந்தாய், கிருஷ்ணனோடும் இருந்தாய், ஆனால் அவர்களெல்லாம் சென்று விட்டார்கள், நீ இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் உன்னுடைய அந்த செயல் ஆசையின் காரணமாக, காமத்தின் காரணமாக, இன்னும் உலகம் சத்தியம் என்றது காரணமாக நீ இதிலே தான் மூழ்கி கொண்டு இருக்கின்றாய். அதனால் உன்னால் அவர்கள் போல் இல்லாமல், அதாவது மிக அஞ்ஞான நிலையில் இருப்பதனால் மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கின்றாய். பிறவி உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கர்மத்தை நாம் செய்யும் பொழுது அந்த கர்மத்தை எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது, கர்மம்னா என்ன, அந்த கர்மத்தை நாம் எப்படி செய்யணும், விளக்கப்பட்ட கர்மம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் கர்மம் என்பதே இதுதான் கர்மம் என்பதே நமக்கு தெரியறதில்ல. வர்றது எல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்கோம். எந்த செயல்கள் வந்தாலும் அதை நம்ம செய்துட்ருக்கோம். செய்ய வேண்டிய செயல் வந்தாலும் சரி, அதை நம்ம தவிர்த்துடுறோம். விளக்கப்பட்ட செயல் எதுவோ அதை நம்ம சேர்த்துட்ருக்கோம். எது கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ, காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல்கள் எது வேண்டாம் என்று சொல்கிறோமோ அதைத்தான் நம்ம கடமையாக நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் பெண் பார்க்கும் படலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும் பொழுது மாப்பிள்ளை மாப்பிள்ளை எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன வேலை செய்கிறாரு, இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, கார் இருக்குது, அவருக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போதுமானதாக இருக்குது. அவருடைய நற்குணங்களை பற்றி பேசுவது என்பதே இல்லை. அந்த நற்குணங்கள் எல்லாமே இப்பொழுது என்னவாயிற்று, அதாவது முன்பு இருந்த தீய குணங்கள் எல்லாம் இப்போ நற்குண பட்டியலில் வந்துவிட்டது. மது அருந்துவது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, புகைப்பிடிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
ஒரு பெண்ணை பார்த்தால் வந்துட்டு ஹக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இப்போ சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி தனிமையில் 2 பேரும் வாழ்ந்து கொள்ளலாம். தேவையென்றால் திருமணம் செய்து கொண்டாம், இல்லை என்றால் நாம் பிரிந்து சென்று விடலாம். மிக கேவலமான ஒரு செயல்கள்லாம் எது விளக்கப்பட வேண்டிய கர்மமோ அந்த கர்மம் எல்லாம் இப்பொழுது சமுதாயத்தில் ஒவ்வொரு அங்கமாக அது பின்பற்றப்படக்கூடிய ஒரு தன்மையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது மனித குலத்திற்கே மிகப்பெரிய கேடுகட்ட நிலை. அந்த காலத்திலேயே மது அறிந்தார்கள், எல்லாமே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எவருக்கும் தெரியாத நிலையில் இருந்தார்கள், தெரியாமல் வருவார்கள். இன்றைக்கி அப்படி இல்லை, கூப்பாடு போட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கி படிக்கும் மாணவனிடத்திலிருந்து எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டி இந்த செயல்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தும்படியாக நிகழக்கூடியதாக இருக்குது. பணம் என்ற ஒரு பெரிய ஒரு பிரதானத்தை முன்வைத்து எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த செயல்கள் யாவும் விளக்கப்பட வேண்டியது என்பதை நாம் அறியாமலேயே நாம் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் பகவான் சொல்கிறார், இந்த கர்மம் எல்லாம் கூடாது. அதாவது தன்னையும் பிறரையும் அழிக்கக்கூடிய எந்த கர்மமானாலும் அதை விளக்கப்பட வேண்டும். அப்போ எந்த கர்மத்தை தான் செய்கிறது அப்படின்னா, உன்னுடைய சுய தர்மம் எதுவோ, உனக்கு விதிக்கப்பட்ட கர்மம் எதுவோ அதை சிரத்தையோடு, வைராக்கியத்தோடு, விவேகத்தோடு எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து, என்ன சொல்கிறார், எனக்கு அர்ப்பணித்து விடு. எதை செய்தாலும் எனக்கு அர்ப்பணம் செய்து அதன் பிறகு நீ கடமையாற்று. நீ செய்து கொண்டு இருக்கும் பொழுதே, நீ வேலை செய்து கொண்டு இருக்கணும், கிருஷ்ணார்ப்பணம், பிரம்மார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செயல்களும், உனக்கு வரக்கூடிய எல்லா செயல்களும் அர்ப்பணம் 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 என்று இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு அவனிடத்தில் சரணாகதி அடைந்துவிட்டு, அவனுடைய சரணமே கதி என்று நாம் வாழ்ந்தோமானால் இந்த செயல்கள் செய்ய, அதாவது செயல்களில் இருந்து ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்கள் நம்மை தொடராது, மீண்டும் பிறப்பு என்பது கொடுக்காது என்பதை பகவான் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்கிறாரு. இப்போ நம்ம அந்த செயலை செய்துட்ருக்கோம் அப்படின்னா, சரணாகதி அப்படின்னு சொன்னால் அவனுடைய சரணம் ஃபோட்டோலையா இருக்குது, இல்லை கோயிலில் சிலையாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை. அவன் நீக்கமர ஒரு அணு அளவு இடைவெளி இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கான். ஒரு பொருளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இருளை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஒளியை பார்க்குறீங்க, எல்லா பொருள்களையும் உங்களால் பார்க்க முடிகிறது என்றால் அவன் இருப்பதினால்தான் எல்லா பொருள்களும் இருக்கின்றன. அவன் இல்லை என்றால் பொருள்கள் என்பது விளங்காது. ஒளி இல்லாவிடத்தில் பொருள் விளங்குமா? விளங்காது. ஒளியினால்தான் பொருள். ஆனால் அந்த ஒளியையும் ஒளிர்விக்கும் தன்மை யாரிடம் உள்ளது? ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் உள்ளது. அப்போ ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் அது உள்ளது என்றால் அது என்பது என்ன? இறைவன். அவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்க. இப்போது இது சாமி கூட நேற்று சொன்னாங்க, இந்த கடவுள், இறைவன், பகவான் அப்படின்னு சொன்னால் ஒரு உருவத்திற்குள் நாம் எடுத்து வந்துடும். அதனால் எல்லாம் எங்கும் நிறைந்திருக்கின்றான், எனக்குள்ளும் நிறைந்திருக்கின்றான் அப்படின்னா அந்த விஷ்ணு கிருஷ்ணன் அந்த ரூபமாக எனக்குள் நிறைந்திருக்கின்றான் அப்படின்னு முதல்ல பாவம் அப்படி தான் ஏற்படும். ஆனால் இறைவன் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறார்? ஆத்மா என்று தான் சொல்கிறார். எங்க ஆத்மான்னு சொல்கிறார். ஆத்மான்னு சொன்னால் நாம ரூபம் அற்றது, அதை வணங்க முடியாது. இங்கே இறைவன்னு சொன்னால், தெய்வம்னு சொன்னால் வணங்கி ஆகணும். இங்கே ஆத்மான்னு சொன்னால் வணங்க முடியாது. அது ஒரு உருவமாக இருந்தால் தானே, ஒரு பொருளாக இருந்தால் தானே நம்ம பார்க்க முடியும், அதை வணங்க முடியும். அது உருவமற்றதாக, பெயரற்றதாக இருக்கும் பொழுது, நினைத்து பார்க்க முடியாததாக, எல்லையற்றதாக, அது அருவமாக இருக்கிறதுனால் அதை தியானிக்க கூட முடியாது. என்னவென்று தியானிப்பது? அந்த பொருளை பற்றி தெரிந்தால் தானே நாம் தியானிக்க முடியும். பொருளை பற்றி தெரியாத பொழுது என்னவென்று தியானிப்பது? அதனால் ஆத்மா என்பது ஒவ்வொருத்தருக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, உடல் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அது எங்கும் நிறைந்திருக்கும் பொழுது அதற்கு பிரம்மம் என்று பெயர். அதாவது இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றன, அவன் பிரம்மமாக நிறைந்திருக்கின்றான். அப்போ உனக்குள்ளும் இருக்கிறான்னா உனக்குள்ளும் இருக்கிறான். உனக்குள்ளும் இருக்கிறான் என்றால் நீ யார்? நீ இந்த உடலா இல்லை இந்த மனதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த உடலையும் மனதையும் கடந்து பார்த்தால் அங்கு ஆத்மா மட்டுமே இருக்கிறது.
நாம் ஏற்கனவே பகவான் சொன்னது போல ஆத்மா மட்டுமே நிறைந்திருக்கிறது என்றால் இருளையும் நம்மால் காண முடிகிறது, ஒளியையும் நம்மால் காண முடிகிறது அப்படின்னு சொன்னால் சூரியனால் ஒளியை மட்டும்தான் காண முடியும், இருளை காண முடியுமா? காண முடியாது. இந்த ஒளி இருக்கிறது, இந்த பல்பு வந்துட்டு ஒளி தான் உமிழும், ஆனால் இருளை காண முடியுமா என்றால் இருளை காண முடியாது. ஆனால் இருளையும் ஒளியையும் காணக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், இருளையும் பார்க்கிறோம், ஒளியையும் பார்க்கிறோம். அந்த தன்மை எது? அந்த ஆத்மாவால் ஒளிர்வது. அந்த ஆத்மா தான் இரண்டையும் கடந்த நிலையையும் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்போது அந்த ஆத்மா இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு தங்கம் அது மோதிரமாக இருக்கிறது. இப்போ தங்கம் மோதிரம் வந்துட்டு என்ன சொல்லி, எனக்குள் தங்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது உண்மையா? இல்லை தங்கம் எனக்குள் மோதிரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது உண்மையா? ரெண்டுமே உண்மை அல்ல. அது மோதிரமாக இருக்கும் பொழுதும் தங்கம் தான், தங்கமாக இருக்கும் பொழுதும் அதில் வந்துட்டு ஆபரணம் இருப்பது நாம் வடித்தால் ஆபரணமாக இருக்க போகிறது. அது உண்மைதான். அதுபோல் ஆத்மா எனக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். எனக்குள் தங்கம் இருக்கிறதுன்னு மோதிரம் சொல்கிறது எவ்வளோ அபத்தமோ, அதுபோல் எனக்குள் இறைவன் இருக்கிறான் அப்படின்னா, நான் 5 அடி இருக்கிறேன், இந்த உருவமாக இருக்கிறேன், எனக்குள் இருக்கிறேன்னா அப்போ என்னை விட சிறியவனாக இருக்கிறானா? அப்போ எங்கும் நிறைந்தவன்னு சொன்னால் அவன் மிகப்பெரியவனாக இருக்கிறானே. மிகப்பெரியவனாக இருக்கக்கூடிய அவன் எப்படி வந்துட்டு எனக்குள் அடங்கி ஒரு இடத்தில் ஒரு உருவத்தில், அதுவும் நம்ம சுட்டி காட்டுறதுக்காக இருதய கமலத்தில் வந்துட்டு அவன் விட்டு இருக்கின்றான், அதுவும் முட்டு போல் கவிழ்ந்து இருக்கின்றான். இதெல்லாம் தத்துவ விசாரத்திற்கு ஞான மார்க்கத்திற்கு வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை அனுஷ்டிப்பதற்கு அதற்கு முன்பு இறைவன் இப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லும் பொழுது இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான்றதும் ஆத்மாவாக நமக்குள் இருக்கிறான் என்பதையும் எடுத்து சொல்வதற்கு இந்த செயல்கள் எல்லாம் முதல்ல நம்ம பூஜை புனஸ்காரம் பண்ணுவோம், இறைவன் உருவத்தோடு தான் இருக்கான்னு சொல்லுவோம். அந்த உருவத்தை நம்ம வந்துட்டு அனுசந்தானம் பண்ணுறது, காலை மாலை வந்துட்டு வணங்குறது, அதற்கப்புறம் கோயிலில் சென்று அபிஷேகம் ஆராதனைகள் செய்ய, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனது வந்துட்டு அந்த செயல்கள் எல்லாமே சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்பட்ட பிறகு அந்த இடத்தில் சித்தம் வந்துட்டு சுத்தமாக, இடம் சுத்தமாக இருந்தால் பானை சுத்தமாக இருந்ததுன்னா அங்கே பொருள் போடலாம். பானை சுத்தம் இல்லாத பொழுது அங்கே பொருள் போட முடியாது. கல் பானையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சோறாக்க முடியாது. அதுபோல் சித்தம் வந்துட்டு சுத்தமானால்தான் இறைவனுடைய தன்மை, அதாவது தேங்கும் இடத்தில், அதாவது பள்ளமாக இருக்கும் இடத்தில் தான் நீர் தேங்கும் என்பது போல் அருவி வரும் அப்படிங்கிறது போல இங்கே பணிவும் என்ன, இறைவனை அடைய வேண்டும், வீடு பேர் அடைய வேண்டும் என்ற தன்மை அங்கே ஏற்படும் பொழுது, இந்த மாதிரியான நற்செயல்கள் எல்லாம் செய்து வரும் பொழுது, அந்த விளக்க வேண்டிய செயல்கள் எல்லாம் விளக்கும் பொழுது அவ்விடத்தில் பணிவு ஏற்படுகிறது. அவ்விடத்தில் இறைவனுடைய சாநித்தியம் விளங்குவதற்கு உண்டான சுத்தம் ஏற்படுகிறது, சித்த சுத்தி ஏற்படுகிறது. சித்தம் வந்துட்டு சுத்தமானால் அங்கே இறைவன் அமர்வதற்கு உண்டான இடமா. அங்கே இறைவன் வந்துட்டு அமர்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இறைவன் அமர்வது அப்படின்னு சொன்னால் இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வது. இறைவன் இன்னவன், எங்கும் நிறைந்திருப்பவன், நீக்கமர நிறைந்திருப்பவன், அவனுக்கு பெயரோ இடமோ ஒரு ரூபமோ இல்லாதது, எங்கும் நிறைந்தது அப்படிங்கிறத வந்துட்டு சித்தம் சுத்தமானால் இதையெல்லாம் வந்துட்டு நமக்கு ஞான மார்க்கம் வந்துட்டு நம்மளுக்கு கை கொடுக்கும். ஆனால் இந்த ஞான மார்க்கம் இப்படி நம்ம ஞானத்தை கைவரப்பெற்றாலும் செயல்கள் என்பது நமக்கு நடந்து கொண்டிருக்கும். ஞானம் கைவரப்பெறாவிட்டாலும் செயல்கள் என்பது நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த செயல்களை நாம் எப்படி வந்துட்டு நாம் கைவரப்பெற வேண்டும், எப்படி ஆசை இல்லாமல், மமகாரம் இல்லாமல், அதாவது காமக்ரோத லோபமோ மோக மோட்சம் அந்த எவைகளுமே இல்லாமல் எப்படி கையாள்வது என்பதை பற்றி தான் பகவான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விவரித்து கொண்டே வருகிறார். அந்த வகையில் அந்த கர்மத்தை நம்ம, அதாவது அந்த செயலை அனுஷ்டித்து கொண்டு வரும் பொழுது செயலை கடந்த ஒரு நிலையை அவனுக்கு வந்துட்டு தெரியணும். செயலை கடந்த நிலையை தெரியணும் அப்படின்னு சொன்னால், செயல் கடந்த நிலை ஒரு தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், செயலெல்லாம் விட்டுறது. செயலை விடுதல் அப்படின்னு சொன்னால் சன்னியாசம் போகிறதா?
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சந்நியாசம் போகிறதில்ல. சந்நியாசம் போனாலும் செயல் இருக்குது. இப்போது மகாபெரியோகம் அப்புறம் வந்துட்டு நம்ம ஜெயேந்திரர் வந்துட்டு இருந்தார். அந்த போல் நிறைய சன்னியாசிகள் எல்லாம் மடங்கள் எல்லாமே வந்துட்டு அதாவது எக்ஸாம்பிளுக்காக சொன்னது, ஆனால் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் சந்நியாசி அப்படின்னு சொல்கிறவன் எல்லாவற்றையும் விட்டவன். தான் வேறு, இந்த உலகம் வேறு அப்படிங்கிறதோ, இறைவன் வேறு நான் வேறு அப்படிங்கிற அந்த பேதமோ எதையுமே நினைக்க மாட்டான். இறைவன் உண்டு, அது என்னிடத்தில் இருக்க அப்படிங்கிற நினைப்பு கூட இருக்காது. ஆனால் நினைப்போடு இருப்பான். என்ன? தானாக இருப்பான். அந்த இறைவனும் தானும் தானாகவும் அந்த சன்னியாசி வந்து இருப்பான். அந்த சன்னியாசி அப்படின்னு சொன்னாலே அதுதான் பொருள், அப்படி தான் இருக்கணும். ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள்? சத்திரியன் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது எல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இவர்கள் செய்யக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது, மருத்துவமனை கட்டுறது, அந்த மருத்துவமனையில் பல்வேறு விதமான மருத்துவமனைகள், பள்ளிகளும் பல்வேறு விதமான பள்ளிகள் வந்துட்டு நடத்துறது. அது இப்போ எவ்வளவோ இது வந்துட்டு நடத்துகிறாங்க. யாக யஜ்ஞங்கள்லாம் நடத்துகிறாங்க. பக்தி உபன்யாசங்கள்லாம் எல்லாமே வந்துட்டு நடத்துகிறாங்க. ஆனால் சன்னியாசிக்கு இது வந்துட்டு கூடாது, இது செய்யக்கூடாது. அவருடைய செயல் இதுவல்ல. ஆனால் இதையெல்லாம் மக்களுக்கு வந்து நல்லது, அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அவர்கள் அதை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தனிப்பட்ட முறையில் எல்லாம் வந்துட்டு தானம் தர்மம் எல்லாம் செய்து முடித்தாச்சு. ஆனால் எனக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய பலன் வந்துட்டு இருக்கணுமா இல்லையா? எனக்கு பலன் என்பது எல்லாவற்றையும் கடந்த நிலைன்றது வேறு. ஆனால் அந்த பலன் என்பது நீ எல்லாவற்றையும் நீங்கள் வந்துட்டு சன்னியாசின்ற பேரில் வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு மோட்சம் என்பது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை. ஏன்னா உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாமே இறைவனாக கண்டு, இறைவனாக இருந்து கொண்டு, இறைவனாக இந்த உடலை உதிர்த்தல் தான் சன்னியாசனுடைய தர்மமே தவிர, அங்கே செயல்களை செய்து கொண்டு நான் அதை வந்து பற்றற்று செய்கிறேன், எனக்கு வந்து இவைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது போலலாம் அங்கே ஒன்றும் சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. பற்று அற்று ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் செய்ய முடியும். ஆனால் பற்றோடு தான் செயல்கள் வரும். பற்று இல்லாத விடத்தில் செயல்களே வராது. ஒரு ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? எண்ணெயை பூசிக்கிட்டு பலாப்பழத்தை வந்துட்டு பிரிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் ஒட்டாது? பற்று இல்லாத விடத்து ஆசை என்பதோ செயல் என்பதோ அவனுக்கு நினைப்பு என்பதே ஏற்படாது. அப்புறம் எங்கேருந்து அவன் வந்துட்டு செயலை செய்ய முடியும்? ஆனால் பற்றட்டு செய்யுங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக பற்றி விடற்கு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு அனுசந்தானம் பண்ணுறதுக்கு நம்ம அதை கடைபிடித்து வரும்பொழுது ஏற்படக்கூடிய தன்மை அது. இப்படி இருந்தால் நாம் இந்த நிலையை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படக்கூடிய நிலை. நான் பற்றற்று இதை நான் செய்கிறேன், எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தப்பிக்கலாம் முடியாது. கயிற்றை வைத்து தான் பாம்பு வெளிப்படுவது போல உன்னை வைத்து தான் செயல்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செயல்கள் பிரகிருதியினுடைய, அதாவது பிரபஞ்சத்தினுடைய கலப்பு வந்து பிரகிருதி. அந்த பிரகிருதியினுடைய ஒவ்வொரு பார்ட்டு, அதாவது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு அங்கம் நாம். அந்த செயல் வெளியில் வந்துட்டு காற்று இருக்குன்னா நமக்குள்ளே உள்ளேயும் இருக்குது. நம்மகிட்ட வெளியில் அக்னி இருக்குன்னா நமக்குள்ளேயும் அக்னி இருக்குது. அங்கே வெளிச்சம் இருக்குன்னா இங்கேயும் வெளிச்சம் இருக்குது, இங்கேயும் உஷ்ணம் இருக்கிறது, இங்கேயும் வந்துட்டு ஸ்பர்சம் வந்துட்டு இருக்கிறது, இங்கேயும் நீர்த்தன்மை இருக்குது, வெளியிலையும் இருக்குது, இங்கேயும் உள்ள இருக்குது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. இப்போ எல்லா தன்மையும் அங்கே என்ன இயக்கம் ஏற்படுகின்றதோ அதே இயக்கம் தான் இங்கேயும் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். நீங்கள் விட்டாலும் அது விடவே விடாது. செயல் செய்து கொண்டே இருக்கும். இப்போ வந்து கடற்கரையில் வந்துட்டு நிறைய கல்லெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அலை வந்து குறைந்து கடல் கொஞ்சம் உள்வாங்குதல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தடுப்பு ஏற்படும். அந்த இடத்துல வந்து நீர் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பழைய மாதிரி இருக்காது என்பது போல் ஒரு ஞானியரிடத்திலே, ஞானியர் என்றால் அங்கே செயலற்றவனாக, அடைய வேண்டும் என்பது இல்லாததாக, அங்கே வந்து நினைப்பு என்பது இல்லாதாக, செயல் என்பது இல்லாதாக இருக்கக்கூடிய அந்த தன்மையில் அவர்களுக்கு ஒன்றுமே ஏற்படாது. கடமையே அவருக்கு வராது.
செய்ய வேண்டிய செயல் அப்படிங்கிறது ஒன்று அவர்கிட்ட நெருங்காத பொழுது அவர் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? சரி, எல்லாருமே அப்படி தான் இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படியும் இல்லை. செயல் செய்து கொண்டே ராஜ ரிஷிகள் எல்லாமே வந்துட்டு ஜனகர் இவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா செயல்களை செய்து கொண்டே அவர்கள் வந்துட்டு மோட்சம் அடைஞ்சார்கள். அந்த இடத்துல அவர்களுக்கு செயல் வரதானே செஞ்சது. இப்போ முன்னாடி நம்ம சொன்னோம், பற்று இல்லாத இடத்தில் செயல்கள் எப்படி வரும்னு சொன்னோம். அப்போ அவருக்கு ஜனகருக்கு வந்துட்டு பற்று இருந்ததான்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? பற்று இருந்ததான்னு கேட்டால் அவருக்கு பற்றே இல்லை, ஆனால் அவருக்கு செயல் இருந்தது. அவர் செயல் செய்து கொண்டே தானே கடைசி வரைக்கும் அவர் வந்துட்டு சக்கரவர்த்தியாக இருந்து தான் பிராணனை வந்துட்டு அவர் விட்டார். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு முரண்பாடாக இருக்குது இல்லையா? அந்த இடத்துல முரண்பாடாக இருக்கிறது இல்லையா? ஆனால் இங்கே முரண்பாடு என்பது இல்லை. இந்த செயல் செய்வது யார், செயலற்று இருப்பது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ரோடு அப்படியே இருக்குது, வண்டிங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுபோல் இந்த ஆகாயம் இடைவெளி, இந்த இடைவெளி அப்படியே இருக்குது. அதில் சூரிய குடும்பமாகி இந்த கோள்கள் எல்லாம் சுழன்று கொண்டு இருக்கின்றன. அவ்வளோ பெரிய விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. நாம் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம், இந்த இடைவெளியில் நாம் அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த இடைவெளியில் நாம் செல்கிறோம், போகிறோம், வருகிறோம். ஆனால் ஆகாயம் ஏதாவது சலனப்படுகிறதா? ஆகாயம் நமக்கு வந்துட்டு வழிவிடுகிறதா? இல்லை தடுக்கிறதா? எதுவுமே செய்யலை. இந்த இடைவெளி எதுவுமே செய்யலை. அது அப்படியே இருக்கிறது, அசங்கமாக அப்படியே இருக்கிறது. அதனிடத்தில் இயங்கக்கூடிய பொருள்கள் சென்று வருகின்றனவே தவிர ஆகாயம் என்பது செல்வதும் என்பதும் இல்லை, வருவதும் என்பதும் இல்லை. இப்போ வந்துட்டு ஒரு பெட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி காலியாக இருக்குது, அதற்குள்ளும் ஆகாயம் இருக்கிறது, வெளியிலும் ஆகாயம் இருக்கிறது. இது பெட்டி ஆகாயம், அது மகா ஆகாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆகாயத்தில் பெட்டி இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரித்து சொல்கிறோம். அதுபோல் எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், அவன் அசங்க சுரூபன்னு சொல்கிறோம். இல்லை, முழுமையாக இந்த ஆகாயம் எப்படி அசைவற்று இருக்கிறதோ அதுபோல் இறைவன் எங்கும் நிறைந்து அசைவற்றவனாக, அசங்க சுரூபனாக, அருணா அச்சலனாக அவன் நிறைந்து இருக்கின்றான். அவனிடத்தில் இந்த நாமரூப பேதங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஜீவன் என்று 84 லட்சம் யோனி பேதங்கள் எல்லாமே, அதன் பிறகு கோள்கள், அண்டங்கள் எல்லாமே, மில்க்வே அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சூரிய குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இயங்கி கொண்டு இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் ஒரே ஒரு ஆகாயம்தான் இருக்கிறது. ஒரு ஆகாயத்தை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அது மேகக்கூட்டமாக வந்தாலும், வெடிப்பு ஏற்பட்டாலும், மழை ஏற்பட்டாலும், அதை தீக்கு இரையானாலும் ஆகாயத்தை சலனப்படுத்தவே முடியவில்லை. ஆகாயத்தையே சலனப்படுத்த முடியாத இவைகள் எல்லாம் எப்படி ஆகாயத்தையும் விழுங்கி இருக்கின்ற அந்த பிரம்மத்தை எப்படி சலனப்படுத்த முடியும்? பிரம்மத்தை எப்படி அது தொட முடியும்? இந்த பொருள்கள் எல்லாம் ஆகாயத்தை கடக்கவே முடியலை. ஆகாயத்தை கடக்கவே முடியல, ஆகாயத்தை தாண்டி போகவே முடியல. இப்பொருள்கள் ஆகாயத்தை தாண்டி போக முடியாத இப்பொருள்கள் எப்படி வந்துட்டு பிரம்மத்தை வந்துட்டு தொடும்? இறைவனை வந்து தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இறைவனை தொட முடியாது, இறைவனை பார்க்க முடியாது, இறைவனை அடைய முடியாது. அவனை முக்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் முக்தியை அடையலை. அவன் முக்தஸ்வரூபமாக இருக்கிறான், நான் முக்தஸ்வரூபமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுதல். அதனால் இப்போ பற்றற்று ஒருத்தர் வந்து காரியத்தை செய்கிறாரு, பற்றோடு காரியம் செய்கிறாரு அப்படின்னு சொன்னாலும், பற்றோடு நீங்கள் காரியம் செய்தாலும், பற்றற்று காரியத்தை செய்தாலும், அவ்விடத்தில் அந்த காரியம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் நிகழாமல் ஒன்று ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஆகாயம் போல் எங்கும் வியாபகமாக விபுவாக நிறைந்திருக்கின்ற அந்த பிரம்மத்திற்கு எவ்வித தொடர்பும் இது, அதாவது திரைப்படம் தொடர்ச்சியாக தான் இருக்குது. திரை அசங்கமாகத்தான் அசையாமல் அப்படியே இருக்குது. அசையாமல் இருக்கிறதுனால தான் திரைப்படம் வந்துட்டு தெரியுது. இப்போ திரைப்படம் அதன் மேல் பட்டு தெரிந்தாலும் திரையில் திரைப்படம் ஒட்டி கொண்டனவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒட்டவே இல்லை. ஒட்டி இருந்ததுன்னா அடுத்த காட்சி அதன் மேலுக்கு வந்துட்டு தெரிய முடியாது. ஆனால் ஒட்டவே இல்லை. ஆனால் ஒட்டாவிட்டாலும் திரையில் இருப்பதினால்தான் திரைப்படம் தெரிகிறது. திரையில் இருப்பதினால்தான் திரைப்படம் தெரிகிறது. ஆனால் ஒவ்வொரு க்ஷணமும் அதில் ஒட்டாமலே இருக்கிறது. இல்லைன்னா அடுத்த படம் போட முடியுமா? அடுத்த காட்சி போட முடியுமா? போட முடியாது. என்ன சலனப்படுத்தினாலும் திரைக்கு எவ்விதமான சேதாரமும் ஏற்படுவது இல்லை என்பது போல பிரம்மம் இந்த
செயல்களுக்கு எல்லாவற்றிற்கும் திரைபோல் ஆதாரமாக இருக்கிறதே தவிர இப்பொருள்கள், இந்த வினைகள், இந்த செயல்கள் எதுவுமே இறைவனை ஒட்டுவது என்பது இல்லை. இப்படி ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா அப்படி என்பது கூட இறைவனுக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆசை உள்ளவனுக்குத்தான் பணத்தினுடைய தேவை இல்லைங்களா? ஆசையே இல்லாதவனுக்கு பணத்தினுடைய தேவை என்ன இருக்கிறது? ஆத்மாவே தான் என்று உணர்ந்தவனுக்கு அந்த இறைவனே எங்கும் நிறைந்திருக்கிறான், அவன் எனக்குள்ளும் இருக்கிறான், எனக்கு அந்நியம் போலவும் இருக்கிறான், நானாகவும் தானாகவும் இருக்கிறான் இறைவன் என்று தெரிந்தவனுக்கு ஆசை என்பது இல்லாமல் போகிறது. நான் அடைய வேண்டும் என்பது இல்லாமல் போகிறது. இப்போ அங்கே உட்காந்துருக்கீங்க, அந்த பொருள் இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா, நான் இங்கிருந்து போயிட்டு அதை எடுக்கணும், நான் அதை எடுக்கணும், அடையணும். எனக்கு ஆசை ஏற்படணும், எண்ணம் ஏற்படணும், அது பார்வை அதன் மேல் படணும், அதை போய் நான் எடுக்கணும், அதன் பிறகு நான் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற செயல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆகாயத்திற்கு ஏதாவது இருக்கிறதா? ஆகாயம் நிறைந்திருக்கிறது. அந்த ஆகாயத்தில் தான் அந்த பொருளும் இருக்குது. அந்த பொருள் அங்கு இருக்கிறது, இங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்வைக்கு நமக்குத்தான் இருக்கிறதே தவிர, ஆனால் ஆகாயம் என்ன சொல்லும்? எனக்குள் இருக்கிறது. அது அமெரிக்காவில் இருந்தால் என்ன, அண்டார்டிகாவில் இருந்தால் என்ன, அது ஆகாயத்தில் தான் இருக்குது. ஆகாயம் என்ன சொல்லும்? எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுமே தவிர, அது அவ்வளோ தூரத்தில் இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. இப்போ நான் செயின் போட்டிருக்கேன், நான் வாட்ச் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்ன வாட்ச் எங்கே இருக்குது? என்கிட்ட இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னிடத்தில், என் கையில், என் மணிக்கட்டில் நான் இங்கு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்? எனக்கு அந்நியமாக இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறது போல இப்பொருள்கள் எல்லாமே இறைவனிடத்தில் இருந்தாலும் அவனிடத்தில் இவைகள் இல்லாததால், நேற்று சாமி சொன்னார் பாருங்க, இல்லாததற்கு இருப்பு இல்லை, இருப்பது இல்லாமல் இல்லை. இறைவன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றான். இல்லாத இப்பொருள் இருப்பது போல் இருந்து கொண்டிருக்கிறது. திரைப்படம் இருந்து கொண்டே இருப்பது போல் இருக்கிறது. ஆனால் திரைப்படம் முடிந்த பிறகு பார்த்தால் திரை அப்படியே இருக்கிறது. அதில் எவ்விதமான ஒரு சேதம் என்பதோ, ஒரு புள்ளி அளவிற்கு ஒரு மார்க் பண்ணிட்டு கூட அது போவது என்பது இல்லவே இல்லை. அப்போ இறைவன் எப்படி இருக்கான்? அசங்க சுரூபமாக எல்லாவற்றிற்குள்ளும் அப்படின்னு சொல்லவே கூடாது. எல்லாம்ன்றதை சொல்லக்கூடாது. இருப்பதா அவன் மட்டுமே. நான் ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அதே எக்ஸாம்பிளை நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு லட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் சர்க்கரை அதில் முழுமையாக இருக்கிறது. சர்க்கரையே இல்லாவிட்டால் அப்பொருளை நம்ம உண்பதற்கு இல்லாத தன்மை ஏற்பட்டுவிடும். சர்க்கரை முழுமையாக அதில் அந்த முந்திரியிலே, திராட்சையிலேயே, அந்த மாவு பொருள்லேயே, நெய்யிலேயே நிறைந்திருக்கிறது. இப்பொழுது சர்க்கரையை பார்த்து நாம் சர்க்கரை பார்க்க முடியுமான்னு கேட்டால் இருக்கிறோம், உணரத்தான் முடியும் இல்லையா? அப்போ அந்த சர்க்கரையை அதை உணர்ந்து நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கிடுங்க. எங்கு இருக்கிறாய்? நம்ம அந்த சினிமாவில் கூட பார்ப்போம், எதை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது, எங்கே இருக்கிறது அப்படிலாம் நம்ம கேட்குறது இல்லையா? அதுபோல் அந்த சர்க்கரையை பார்த்து நீ எங்கே இருக்க, எதை நோக்கி இருக்க, எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது என்ன சொல்லும்? இருக்கிறேன்னு தான் சொல்லும். நான் நடுவில் இருந்து மேல் பார்த்து கொண்டிருக்கின்றேன், மேலிருந்து கீழ் பார்த்து கொண்டிருக்கின்றேன், நான் வலது பார்த்து கொண்டிருக்கின்றேன், இடது பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லாது. ஏன்னா அது முழுமையாக, இனிப்பு சுவையாக முழுமையாக உள்ளது. அது மேல் கீழ் பங்குக்காக அப்படிங்கிறதுலாம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுபோல் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறதுனால அவன் கீழிருந்து மேல் பார்க்கிறான், மேலிருந்து கீழ் பார்க்கிறான், எனக்குள் இருந்து உன்னை பார்க்கிறான், உனக்குள் இருந்து என்னை பார்க்கிறான். இதெல்லாம் வாட்சியார்த்தமாக முதலில் இறைவன் எப்படி இருக்கான்னு சொல்கிறதுக்காக சொல்லப்படுவது. ஆனால் உண்மையில் இறைவன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றாக திருப்தியாக உண்டு உறங்கி கொண்டு இருப்பவனுக்கு உலகம் என்பதே கிடையாது. சாமி நேற்று சொன்னாங்க, உறங்கி கொண்டு இருப்பவனுக்கு உலகம் என்பதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனை எழுப்பி நீ இதை சாப்பிட, அது வேணுமா, இது வேணுமா அப்படின்னு கேட்குறதுல பிரயோஜனம் என்பதே கிடையாது. எவருக்கு தேவை என்பது விளங்குகிறதோ அவருக்கு அந்த செயல் இருக்கும். எவருக்கு தேவையற்ற பொழுது அங்கே செயல் என்பதே இல்லை. அதுபோல் இறைவனுக்கு எதுவுமே தேவையற்றது. எதையும் அடைய வேண்டும் என்று அவனுக்கு அவசியம் என்பதே கிடையாது. ஏதாவது தேவை என்றாலும் அந்த பொருள் எல்லாமே அவனிடத்திலே இருப்பதனால் அவனுக்கு தேவை என்பதே இல்லை. அந்த பொருள் ஆல்ரெடி அங்கே இருக்கிறது. ஆகாயத்தில் எல்லா பொருள்களும் நிறைந்திருக்கிறது. இப்போ ஆகாயத்தின் இடத்தில் உனக்கு இந்த பொருள் உனக்கு தேவையா? ஒரு வைரம், இந்த வைரம் ஆல்ரெடி அது என்கிட்ட தான் இருக்குது, அது என்ன தேவையான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க?
ஆல்ரெடி எது இருக்குது? ஆகாயத்தில் தான் அது இருக்குது. என்னிடத்தில் தான் இருக்கிற. என்னிடத்தில் இருக்கும் பொருளை எனக்கே கேட்பது போல. என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த பொருள் உங்களுக்கு வேணுமா, இந்த பொருள் வேண்டுமா அப்படின்னு கேட்பது போல, ஆகாயத்தினர் கேட்பது போல, இறைவனிடத்தில் பிரம்மத்தினிடத்தில் இது வேண்டும், இது இருக்குது, அது இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் அபத்தமான வார்த்தைகள். அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து விழித்தவன் என்ன கண்டாய் அப்படின்னு சொல்லி கேட்டால், அங்கே எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்? ஒன்றும் இல்லை என்று சொல்லுவான். ஒன்றும் இல்லை என்று சொல்பவன் உண்மையை உணர்ந்தவன், பிரம்மத்தை உணர்ந்தவன். அவனுக்கு தெரிய ஒன்றுமே கிடையாது. உள்ளது போல் உள்ளது, ஆனால் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தெரியாதவனை சொல்லுவான், எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொன்னால் அங்கே அஞ்ஞானம். அவனுக்கு விளங்கவில்லை, இறைவன் யார் என்று விளங்கவில்லை, இந்த செயல் எது என்று தெரியவில்லை, எதை அடைய வேண்டும், நம்மளுடைய லட்சியம் எது என்று எதுவுமே தெரியவதில்லை. அதனால தான் நான் ஆனந்த உறக்கத்தில் சுகமாக இருந்தும் நான் சுகமாக இருந்தேன் என்று அங்கே சொல்ல வேண்டிய அவன் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறான். அவ்வளோ முழு இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆந்தை வெளிச்சமாக இருந்தாலும் அது வெளிவருவதில்லையோ, இருளில் தான் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பது போல, ஆத்மாவை பற்றி அறியாமல் இந்த ஜீவ சங்கமங்கள் எல்லாமே தன்னை அறியாமல் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இருளில் வாழ்ந்து கொண்டிருப்பதுன்னா என்ன? தன்னை அறியாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்வது தான் இருள் வாழ்க்கை. தன்னை அறிந்து வாழும் வாழ்க்கை தான் உண்மையானது. அவனுக்கு மீண்டும் பிறப்பு என்பதோ மீண்டும் இறப்பு என்பதோ அவனுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் பிறந்தது என்பதே இல்லாத பொழுது இறப்பது எங்கே அவனுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை, இல்லைங்களா? அந்த நிலையில் அதே சமயத்தில் பகவான் சொல்கிறாரு, உன்னுடைய செயல்கள் யாவும் இந்த திருட்டுத்தனமாக செய்கிறதெல்லாம் கூடாது. என்னென்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இந்திரியங்களை அடக்கி கொண்டு மனதால் அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறது. மனதால் அந்த பொருளை நினைத்து அதனால் அப்படியே மயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி செய்து விடாதே. அது பொய் ஒழுக்கமுடையவன். என்னது? பொய் ஒழுக்கமுடையவன் போல் எல்லோருக்கும் சாந்தனாக இருந்து கொண்டிருப்பான். உள்ளுக்குள்ள அழுக்கு வேறொன்றி விழுந்து கொண்டு இருக்கும். அது எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு சன்னியாசி நாட்டிற்கு எல்லைப்புறத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார். அவருக்கு பக்கத்திலே ஒரு வேசி வாழ்கிறாங்க. இவர் நல்லதெல்லாம் எடுத்து சொன்னார், இந்த மாதிரிலாம் இருக்காதம்மா, நீ நல்லபடியாக இருக்கணும், இப்படிலாம் தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஊரை விட்டு விரட்டிட்டாங்க, அதனால் காட்டில் இப்போ இருக்கான். அதே காட்டில் இவர் ஊரில் இருக்கலாம், ஆனால் இவர் யாரும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த சன்னியாசி இங்கே இருக்கிறார். ஆனால் சொன்ன பிறகும் ஒவ்வொரு நாளும் மக்கள், அதாவது ஆண்கள் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத அறிஞ்சு அவர் இருந்தார். சரி, எத்தனை பேர் தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவருக்கு தவத்தின் மேல் உள்ள அந்த நினைப்பு போயிட்டு அந்த பெண்ணிடத்தில் எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு கல் எறிந்து போனார். எத்தனை பேர் வராங்களோ அத்தனை கல் போடுறது. ஒருத்தர் வராங்கன்னா ஒரு கல், இன்றைக்கி எத்தனை கல் அப்படின்னு. அப்போது அந்த நேரத்தில் பிராணன் இருவருக்கும் ஒரே நேரத்தில் பிராணன் விட்டு போகும்பொழுது சன்னியாசின் இடத்தில் யமதூதன் வருகிறான். இவளிடத்தில் யார் வருகிறது? தேவதூதர்கள் வருகிறார்கள். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன இப்படி என்ன இது பண்ணுறீங்கன்னா, எப்பொழுதும் ஈஸ்வரனை தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்த கதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை, எப்பொழுதும் அந்த பெண்ணை நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவளுடைய செயலை நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது பார் எப்படி மலை போல் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த கல். நீ அவ்வளோ அதாவது இவள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, எனக்கு ஏன் இந்த இழிபிறவி, இறைவா எனக்கு மீண்டும் பிறப்புன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்தா, உன்னுடைய ஞாபகத்திலேயே வை, எனக்கு இந்த இழிபிறவி வேண்டாம் என்று அவளுடைய நினைவு யாவும் இறைவனை நோக்கியே இருந்தது. இவருடைய நினைவு யாவும் அந்த பெண்ணை நோக்கியே இருந்தது, கீழ்மையை நோக்கியே இருந்தது. அப்போது சாக்கடை எங்கே தேங்கும்? பழத்தில் தான் தேங்கும், மேட்லையா தேங்கும்? அதுபோல் இவருடைய செயல். அதுபோல் நீ உன்னுடைய செயல்கள், நற்செயல்கள் எல்லாமே உன்னுடைய இந்திரியங்களை தன்வசப்படுத்தி நீ பற்றற்று உன்னுடைய காரியங்களை எனக்கு சமர்ப்பித்து விட்டு, அர்ப்பணம் செய்து விட்டு, என்னையே சரணாக கொண்டு நீ செயல்களை செய்ய கடவ. அப்படி செய்தால் அதாவது பொறாமை என்பது இல்லாமல், ஒரு கொதிப்பு என்பது இல்லாமல், நடுக்கம் என்பது இல்லாமல், ரொம்ப அற்புதமாக சொல்வார்ல, எய்துபவன்
நீ நிமித்த மாத்திரன், சும்மா இது ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள், ஏற்கனவே என்னால் எல்லோரும் கொல்லப்பட்டவர்கள். நீ சாகடிக்கல, உன்னால் இந்த இந்த தருணத்தில் உன்னால் அவர்கள் வீழ வேண்டும் என்பது ஒரு விதி, அவ்வளவுதான். நீ அந்த காரியத்தை செய்யவில்லை என்றாலும் அவர்கள் மடியத்தான் போகிறார்கள். அர்ஜுனால் மடியவில்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் யுகபரியந்தம் வாழவா போகிறார்கள்? அவர்கள் மடியத்தான் போகிறார்கள். உன்னால் அது நிகழப் போகிறது. துரியோதனால் இது நிகழப் போகிறது, பீமனால் இது நிகழப் போகிறது, அவ்வளோதான். ஒருத்தரை வைத்து கொண்டு அந்த காரியம் நடக்கிறது. உங்களை தலைவனாக வைத்து கொண்டு உங்கள் குடும்பம் நடக்கிறது. என்னால் தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களை வைத்து கொண்டு காரியம் நடக்கும். ஒவ்வொரு இயற்கையினுடைய தன்மை ஒவ்வொரு பொருளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது செயலுடையது, அது செயலாகவே இருப்பது, செயலாகவே அது மரிப்பது. அந்த மரணம் கூட செயலற்றதுன்னு சொல்லக்கூடாது, செயல் இருக்கிறது. அந்த ஒரு அஞ்சாணி இறைவனை பற்றி தெரியாமல் ஒருவன் இறக்கிறான் என்றால் அவனுடைய முக்கிய பிராணன், அவன் அனுபவித்த அனுபவம், அவனுடைய வினை, இது மூன்றும். அதை நம்ம ஆலமரத்து கீழே அந்த கல்வெட்டுலாம் வைப்பாங்க பாருங்கள், பாம்பு பின்னிக்கிட்டு நடுவில் ஒரு நீங்கள், அதுபோல் இது முக்கிய பிராணன். அந்த பிராணன் மாயை என்ன செய்கிறா, இந்த பிராணன் மூலமாக அவனுடைய அனுபவித்த அனுபவத்தையும் அவனுடைய வினையையும் ஒன்றாக மேல் நோக்கி அனுப்பி வினைக்கு ஏற்றபடி மீண்டும் பிறப்புக்கு உட்படுத்துகிறாள். செயல் நடந்துக்கிட்டே இருக்கும். முக்காலம் என்பது நமக்குத்தான் முக்காலம். நேற்று, இன்று, நாளை, நனவு, ஜாக்கிரதை, சொற்பன, சுடுத்தி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தான் இந்த வேறுபாடு. இயற்கைக்கு அந்த வேறுபாடு கிடையாது. எப்பொழுதும் செயல் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கிறான். சூரியன் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் இருள், நமக்குத்தான் இருள் பகல் அப்படிங்கிறதெல்லாம் அவன் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாளும் அவனுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. ஒரு பொருளுக்காவது ஓய்வு. இப்போ வாழை மரம் இருக்கிறது. இந்த வாழை மரம் ஒரு சிறிய தண்டாக இருந்தது, இதுவரைக்கும் இருந்தது. செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. நம் உடலிலும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அணுவும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஓய்வு என்பது இல்லை. நாம் வேண்டுமானால் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம், நம் மனது வேண்டுமானால் ஓய்வு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் பிராணன் அப்பொழுதும் ஆழ்ந்த சுழுத்தியிலும் பிராணன் இருந்து கொண்டே இருக்கிற என்னுடைய தன்மையை பாருங்கள். அவன் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிராணனும் ஓய்வு எடுத்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. காலையில் 6 மணிக்கு தான் பிராணனும் வெளியே வருகிறது அப்படின்னா, நடுவில் 12 மணிக்கு ஒருத்தர் எழுப்புறான்னா போயிட்டான்னு சொல்லிட்டு மாலையை போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு எடுத்து போயிட்டு முடிச்சிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கணும்னு பிராணனை இயக்கி கொண்டிருக்கின்றான். செத்தவன் போல இருந்தாலும் அங்கே என்ன, பிராணன் இயங்கி கொண்டு, சரி ஓகே, உஷ்ணம் இருந்து கொண்டிருக்க, பிராணன் இயங்கி கொண்டிருக்க, உயிரோடு இருக்கிறான். அப்போ செயல் என்பது நடந்து கொண்டே அதாவது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நடந்து கொண்டே இல்லை, நிகழ்ந்து அணுவணுவாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பாரபட்சம் என்பதே கிடையாது. ஈஸ்வரனாக இருந்தாலும் அதை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. ஏன் ஈஸ்வரனுக்கும் அந்த நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது? ஈஸ்வரன் பாவ புண்ணியத்தை செய்து கொண்டு இருக்கிறாள் அல்லவா? பாவபுண்ணியம் என்ற செயல் ஈஸ்வரனுக்கு, அவருக்கு அதன் மேல் பற்று என்பதில்லை. நாம் என்ன செஞ்சாலும் சரி அவருக்கு அதன் மேல் எந்த விதமான என் மகன் எனக்குடையவன், எனக்கு பகவான் இதில் சொல்கிற எனக்கு பிரியமானவன் சொல்கிறாரு. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பிரியமானவன் என்பதெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றும் ஒரே மாதிரிக்கார். நன்று தீது பாவ புண்ணியம் அந்த கணக்கு போட்டுக்கிட்டே அவருக்கும் அந்த செயல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிகழ்வு ஓய்வில்லாமல் சரி. இந்த ஓய்வில் இருந்து நம்மை காத்து கொள்வது அப்படிங்கிறதான் வீடு பேர், விடுதலை அடைவது, மோட்சம் என்பது. அந்த மோட்சத்திற்கு உண்டான செயல் என்ன, அதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம்ம இந்த செயலில் இருந்து இந்த கடும் வெப்பம், குளிர், காற்று, வெயிலுடைய அனல், மழை, இதெல்லாம் நமக்கு இனிப்பாகவா இருக்கிறது, சுகமாகவா இருக்கிறது? சொல்லுங்க. போனோம் வெயில் இருந்துட்டு அப்படியே வேர்வை நனைஞ்சிக்கிட்டு வரும். ஒரு நிழல் பார்த்தோன்னே அப்பா கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு சுகம் ஏற்படுகிறது. திரும்பவும் தொடர்கிறது. மீண்டும் 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 புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பது போல மீண்டும் மீண்டும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து மீண்டும் தாயின் வயிற்றில் புகேன். அதாவது 80 வருடம் நம்ம உயிர் வாழ்ந்துடலாம். ஆனால் அந்த தாயின் வயிற்றில் அந்த 9-10 மாதம் இருக்கக்கூடிய கொடுமை போல இந்த 80 வருடம் கிடையாது. 80 வருடம் அவ்வளவு மிக கொடுமையான ஒரு தாயினுடைய வயிற்றில் இருப்பது. தாயினுடைய சிறப்பு அவளது மேலானது. அது தனி கதை. அதை அந்த பக்கம் நம்ம போகவே கூடாது. ஒரு ஜீவன்
அவனுடைய துன்பம் அவனுக்கு விடுதலை எனும் பொழுது அவ்விடத்தில் தாய், தந்தை, சுற்றம், நட்பு எல்லாம் ஏன் இறைவனே தள்ளத்தக்கது என்று நாம் தள்ளி வைத்து தான் ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது. உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் இவைகளை எல்லாவற்றையும் விட்டுத்தான் ஆக வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுதான். அற்றது பற்றனில் உற்றது வீடு. அந்த இடத்துல இறைவனுடைய ஆசை அருமீன்கள் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ ஈசனோடு இருந்தாலும் ஈசன் என்னுடன் இருக்கிறான், ஈசன் என்னோடு இருந்தாலும் நமக்கு என்ன நிகழும்? நாளை நடப்பது, அடுத்த க்ஷணம் நடப்பது, நாம் கை கட்டினால் இவைகள்லாம் நிகழ்ந்து விட வேண்டும். நம்ம எல்லோரும் உலகம் நம்மை பாராட்ட வேண்டும். இதற்குத்தான் ஈஸ்வரன் தேவைப்படுகிறான். வேற எதற்கு தேவைப்படுகிறான்? நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்வதற்கு ஈஸ்வரன் தேவைப்படுகிறான். வேற எதுக்கு? வேற எதுக்காவது ஈஸ்வரன் தேவைப்படுகிறானா? இங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டில் போனோம், இல்லை நான் பறந்தே போயிடுவோம். சூட்சமாக நாங்கள் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடணும். நான் கை கட்டினால் எல்லாருக்கும் நோய் தீர்ந்து விட வேண்டும். இப்போ கைலாஷன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காரு பாருங்க. அதுபோல் மீனாட்சின்னு சொன்னேன், எனக்கு வந்துட்டு கொடுத்துட்டா. அப்போ ஈஸ்வரன் எதற்கு பயன்படுகிறான்? உன்னுடைய காம குரோதாதிகளுக்கு தான் பயன்படுகிறான். உன்னுடைய ஆசைகளுக்குத்தான் அவன் பயன்படுகிறான். ஆசையற்றவனுக்கு எங்கே அவனுக்கு பயன்பாடு இருக்கிறது? ஒரு சிறந்த அதாவது நம்மளுடைய இதில் சொன்னோம்னா ஞானி. அந்த ஞானி கௌபீனதாரி, வெறும் கௌபீனம் மட்டும்தான் இருக்கு. அவர் ஒரு மரத்தடி கீழே வந்துட்டு, அதாவது சூரியன் மறையும் இடத்தில் அவர்கள் அமருவார்கள். சூரியன் விடுத்துருச்சுன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க சஞ்சாரிகள். அவங்க சஞ்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போது அந்த மரத்து கீழே போயிட்டு உட்கார்றதுக்கு போகிறாரு. அங்கே உட்காரும் பொழுது அவ்விடத்தில் முள்ளோ கல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை கூட அவங்க தட்ட மாட்டாங்க. ஏனென்றால் அதை தள்ளிட்டோம் அப்படின்னா உடலுக்கு, இப்போ நம்ம தள்ளாமல் உட்காந்தோம்னா என்ன ஆகும்? குத்தம், உடலுக்கு உபாதை ஏற்படும். அப்போது அதை தள்ளி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் வந்துட்டு நிகழாது. அப்போது அங்கே என்னவாகிறது? உடல் இருக்கிறது, உடலுக்கு இந்த துன்பம் ஏற்படக்கூடாது, அதனால் இதை நாம் தவிர்த்தல் வேண்டும் அப்படின்னு ஒரு உடல் தன்மையை ஏற்படுறதில்ல, உடல் மேல் பற்று ஏற்படுறது. அப்போ உடல் இருக்கின்ற ஒரு தன்மை ஏற்படுதல். அதனால் அதை கூட செய்ய மாட்டாங்க. அவங்க அப்படியே படுக்கிறது தான். அப்படி படுக்கும் பொழுது மும்மூர்த்திகளும் இந்த ஞானியரை காண வருகிறார்கள். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அப்போ உடம்பை பார்த்தோம்னா கௌபீனதாரி, அழுக்கு மேலே ஜடாமுடி அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, அது நல்லா தெரியுது. அவன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உட்புகுந்து பார்க்கும் பொழுது எங்கு தேடினாலும் அவனுக்கு மனம் என்பது இல்லை. அப்போ என்னவாக இருக்கிறது அந்த மனம்? நேற்று சாமி சொன்னது போல அந்த சித்தம் என்பது சுத்தமானால் என்பதை விட அந்த சுத்தம் என்பதை தள்ளிவிட்டோமானால் அங்கே சித்தம் என்பது அந்த சித்தாகவே மாறிவிடும். அந்த ஜீவன் என்பது அற்றுப்போய் அங்கே பதம் மாறிவிடும். அங்கே சித் சொரூபனாக மட்டுமே, பிரம்மமாக மட்டுமே இருப்பான். பிரம்மத்தை காண முடியுமா? காண முடியாது. தொட முடியுமா? தொட முடியாது. அவனுக்குள் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது எங்கும் நிறைந்தது. அப்போ தேடினாலும் அங்கு கிடைக்கிறது. அந்த ஞானியருடைய மனது தேடினாலும் கிடைக்கும். ஏன்னா இறைவனாகவே இருக்கிறான். ஏன் இறைவனாக? இந்த பாவ புண்ணிய, இது மிச்ர பூமின்னு சொல்லக்கூடிய இந்த பாவ புண்ணிய இந்த பூமியில் இருந்து விடுதலை. இப்போ சொர்க்கம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் இன்பம் தான். அங்கே துன்பம் என்பதே கிடையாது, தேடினாலும் கிடைக்காது. அதுபோல் துன்பத்தினுடைய அந்த நரக பூமிக்கு போனால் இன்பம் என்பது அனுபவம் கிடையாது. அங்கே தேடினாலும், அங்கே அனுபவிக்க முயன்றாலும் அங்கே சுகம் என்பதே கிடையாது. ஆனால் இரண்டும் கலந்த, நன்று தீது இரண்டும் கலந்த பூமி தான் இது மிச்ர பூமின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்தில் தான் பாவ புண்ணியம் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் இன்பத்தையும் அனுபவிக்க முடியும், துன்பத்தையும் அனுபவிக்க முடியும். இரண்டும் கடந்த தன்மையிலையும் போக முடியும். இரண்டும் கடந்த அந்த பிரம்ம பேரையும் நம்ம அடைய முடியும். ஆனால் சொர்க்கத்தில் அடைய முடியுமா என்றால் அடைய முடியாது. ஏன்னா அங்கே புண்ணிய காலம் என்பது இருக்குது. அந்த புண்ணிய காலம் வரைக்கும் சுகத்தை அனுபவிப்பான். புண்ணிய காலம் முடிந்த பிறகு எப்படி இந்த ஒரு விஸ்வாமித்திரர் அந்த மன்னனுக்கு கொடுத்து அந்த கோலை தூக்கி போட்டான் பாருங்க,
சுழண்டு விழுந்துதாம். அதுபோல் புண்ணியம் முடிந்தவுடன் இவன் நம்ம முன்னாடி சொன்னது போல் அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்பட்ட அந்த முக்கிய பிராணன், இவனுடைய அனுபவம், இவனுடைய கர்மம், அந்த விதியை பொறுத்து நேராக நரகத்திற்கு செல்வானா அல்லது இங்கே வருவானா? இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வைக்கும் என்பது போல அந்த பிராணன் எந்த உடலில் புகுமோ, நாயினுடைய உடலில் புகுமோ, பாம்பினுடைய உடலில் புகுமோ, மரமட்ட செடிகளுடைய இவைகளில் புகுமோ நமக்கு தெரியாது. அப்போது இவ்வளவு சுழற்சியில் இருக்கக்கூடிய இந்த செயலில் இருக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடிய இந்த மாயனுடைய விளையாட்டிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக, இந்த மாயை என்பது உண்மையாகவே இல்லை, இருப்பது இறைவன் மட்டுமே என்பதை தெரிந்து கொள்வதற்காக உன்னுடைய செயல்களை எல்லாம் எனக்கு அர்ப்பணித்து விட்டு என்னையே பரகதியாக கொண்டு நீ செயல்களை செய்ய கடவாய்ந்தான் போன்னு சொல்றாரு. செயல்களை விட்டு போய்விடு அப்படின்னு சொல்லவே இல்லை. செயல்களை அப்பொழுதும் நீ செய்ய கிடையாது. ஏன்னா செஞ்சுக்கிட்டு தான் இருக்க முடியும், வேறு வழியே கிடையாது, செய்தே ஆக வேண்டும். அங்க எல்லாருக்கும் எல்லாம் போல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. அதாவது ஒருவருக்கு வசதி இருக்கிற ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த அந்த குழந்தைகள் வெவ்வேறு விதமாக மேலும் கீழுமாக இருக்கிறது. வசதியாக இருக்கிறது, இல்லாமல் போகிறது, ஏழையாக இருக்கிறது. ஒரே வயிற்றில் பிறந்த அந்த கோடி முட்டைகள் எல்லாமே ஒவ்வொரு குஞ்சுகளாக பார்த்தால் ஒவ்வொரு நிறமாக இருக்கிறது, ஒவ்வொரு நிறமாக இருக்கிறது. அது வாழ்க்கை முறையே மாறுகிறது, வாழ்க்கை முறையே மாறுகிறது. அது மீண்டும் பிறப்புக்கு வந்துட்டு உண்டான செயல்களும் செய்கிறது. அது விடையாக வரும் பொழுதே அதை மரணத்திற்கு ஏதுவாக அதுவும் செல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து பகவானே வந்துட்டு என்ன சொல்றான், நான் மாயை வசப்படுத்தி தான் வந்தேன் அப்படின்றார். இவருடைய தானே, நான் பல்வேறு ஆவேன் என்று அவர் சங்கல்பித்தார். அவர் நினைச்சாரு. அவர் நினைத்த மாத்திரத்தில் சக்தி வெளியே வந்தது. எல்லாவற்றையும் சூழ்ந்தால் அவள் செய்துகிட்டே இருக்கா. தன்னுடைய உலகையெல்லாம் அவனுக்கு மாலையாகி அழகு பார்த்து கொண்டிருக்கின்றாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஞானி பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இந்த பொருளையும் பிரம்மமாகவே காண்கிறார். அவர் ஒவ்வொரு பொருளையும் என்னவாக காண்கிறார்? பிரம்மமாக காண்கிறார். அந்த சராசரங்களும் இறைவனாகவே காண்கிறார். அங்க இனிப்பில்லாத விடத்து அந்த மற்ற பொருள்கள் எல்லாம் தேவையற்றது போல, இனிப்பில்லா விடத்து மற்ற பொருள்கள் தேவையற்றது போல, அந்த இனிப்பு தான் எங்கும் நிறைந்திருக்கிறது. அதனால் அவைகள் எல்லாம் சுவைபட இருப்பது போல இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறதுனால இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. அது ஞானியருக்கு மட்டுமே சுவைபட ஆனந்தமாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. அதனால் இச்செயல்களை செய்யும் பொழுது பற்றற்று இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் எல்லாவற்றையும் மனதால் அடக்கி என்னையே பரகதியாக கொண்டு என்னை அடைவாய். அதே சமயத்தில் உன்னுடைய கர்மங்களை எல்லாம் நித்திய கர்மத்தை நீ செய்து கொண்டே இருப்பாய். செயலின்மையை விட செயல் மேலானது. நீ செய்யாம இருக்கிறத விட செஞ்சுட்டு போயிடலாம். செயலின்மையை விட செயல் சிறந்தது. உன்னுடைய கர்மத்தை நீ செய்து கொண்டே இரு. அப்படி நீ செய்யலைன்னா இந்த உடலை பேணுவதற்கு கூட இயலாது. இந்த உடலை காப்பாற்றுறது செயல எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா என்ன சொல்லிட்டு அப்படியே அமைதியே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால உனக்கு துன்பம் தான். அதாவது எங்கள் பிரம்மஞான சாமியுடைய பையன் ஜெகன் இப்போ இல்லை, அவர் அலமதீஸ்வரர் நம்ம கோயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே அலமதி கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அவர் பிரம்மஞானி, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரி, நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம செய்து ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, கடமையே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமர்ந்துட்டார். எல்லா நகங்கள்லாம் அப்படி அடிச்சு அழுக்கு உடம்பு ஜடமுடி எல்லாம் பட்டுருச்சு. எல்லாம் போயிட்டு உடல் அவருடைய வேர்வை நாற்றமே அவருக்கே தாங்க முடியாது. உடம்பெல்லாம் அழுக்கு, உண்பது போவது அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் அதெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி எந்த செயலும் செய்யறதில்லை. நான் பிரம்மம், நான் பிரம்மம், நான் பிரம்மம், அதுவல்ல பிரம்மம், அதுவல்ல. அப்படி இருக்கக்கூடாது. பிரம்மம் என்பது செயலற்றது என்பது தன்னுடைய சொரூபம். தன்னுடைய சொரூபம் செயலற்றது. அதனால் அதற்கு கடமை கிடையாது, செய்து ஆக வேண்டும்னு கிடையாது. அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடலால் வினையாற்றுக அப்படின்னு சொல்ற. வெறும் உடலால் வினையாற்றுக,
ஆசையற்று கர்மத்தை செய், கோபம் இல்லாமல் கர்மத்தை செய். அவர்களை துரோணாச்சார் என்னுடைய குருவை நான் அழிக்கிறேன் என்றெல்லாம் நினைக்காத, எதிரி, அவ்வளவுதான். இந்நேரத்தில் இந்த கடமையை செய்ய வேண்டும், செய்கிறேன். என் மனைவிக்காக இந்த கடமையை செய்ய வேண்டும், என் மகனுக்காக இந்த கடமையை செய்ய வேண்டும், என் குருவுக்காக இந்த கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற வெறும் உடலால் வெறுமையாக செயலை செய். ஆனால் செயலை செய்யாமல் மட்டும் இருந்து விடாதே, செயலை தள்ளிவிடாதே, செயல் செய்யாமல் இருக்காது. அதாவது ஒன்று இறந்து கிடக்கிறது, ஒன்று இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் அலமாதியில் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி சொன்னேன். அவர் இப்போ இருக்காரான்னு தெரியல. அவர் வந்து இப்போ செத்தவனும் இருக்கான், இவன் உயிரோடு இருக்கான். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இவன் இருக்கான், அவன் போயிட்டான் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது வேறுபாடு, வேற ஒன்றுமே கிடையாது. இது எப்படி நாற்று அடிச்சு போதோ அதே மாதிரி தான் செயல் இல்லாதவனுக்கும் இவனை என்ன செய்யும், நாற்றம் அடித்து தான் போகும். தன்னுடைய சொரூபம் செயலற்றது என்பது உணராதவன் தான் செயலற்றவன் சொல்லிட்டு உடம்பு செயலில்லாமல் ஆக்குவது என்பது அதை விட மடமை வேற எதுவுமே கிடையாது. உடலால் வினை ஆற்றி ஆக வேண்டும், உடலால் செய்தே ஆக வேண்டும். ஆனால் அதை பற்றற்று செய்ய வேண்டும், காமக்ரோதாதிகள் அற்று செய்ய வேண்டும். அப்படிங்கிறது தான் அவர் வலியுறுத்தி சொல்றார். உன்னுடைய செயல்கள் எல்லாமே நீ ஆற்றும் இந்த கடமைகள், அதாவது நீ இதில் தோற்றால் சொர்க்கத்தை அடைவாய். ஏன்னா நீ சத்தியத்துக்காக போராடினவன், அதனால் உன்னை நீ இழந்தாய், உனக்கு இந்த வெகுமதி சொர்க்கம். நீ இதில் வென்று விட்டாய், உனக்கு ராஜ்ய பரிபாலனம், ராஜ்யத்தை ஆள்வாய். அதுதான் சொல்றார். நீ இதில் தோற்றால் சொர்க்கத்தை ஆளலாம், இதில் ஜெயித்தால் ராஜ்ய பரிபாலனம் செய்யலாம், நீ வந்துட்டு மகாராஜாவாக நீ வாழலாம். அதனால் செயலை மட்டும் விட்டு, செயலின் பலன் எனக்கு அர்ப்பணித்து விட்டு, செயலின் பலனை எனக்கு பலன் என்னவென்று நமக்கு தெரியும். மாசமான வேலை செஞ்சுட்டு இருக்கோம், 30 நாள் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம், வீட்டுக்கு வருவதற்குள் 1000 ஃபோன் வந்துடும் இல்லையா, இது அதுன்னு சொல்லிட்டு வந்துடும். வந்த பிறகு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரிட் ஆகிடும். நம்ம வந்துட்டு நினச்சது இப்படி செய்யலாம் அப்படின்னு நினச்சதெல்லாம் ஒன்றுமே நடக்காதாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், பல்ஸ் பார்த்து, அதாவது வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மருந்து கொடுக்க போயிட்டு, இப்போ மிஷின் சொன்னால் தான் மருந்து கொடுக்குறான். எக்ஸ்ரே எடுத்துருவான், ஸ்கேன் எடுத்துருவான், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் இவன் வந்துட்டு டாக்டர் வந்து செயல் புரிகிறாங்களே தவிர தன்னுடைய அனுபவத்தை கொண்டு, படித்ததை கொண்டு, அனுபவத்தை கொண்டு செயல் புரிவதே கிடையாது. ஏன்? அவனுக்கு அதுக்கு மோகம் எது? பணத்தின் மேல் மோகம். வருபவனை வந்து ஒரு நோயாளியாக பார்ப்பதில்லை, எவ்வளவுக்கு உரியவன் என்று பார்க்கிறான். எவ்வளோ பணம் தேரும் அப்படின்னு தான் பார்க்குறான். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவன இடத்துலேருந்து நம்ம விடுபடுவது என்பதே முடியாத காரியமாக இருக்கிறது. எதையாவது ஒன்று சொல்லி இதனால் அது, அதனால் இது, இதனால் அதுன்னு சொல்லிட்டு நம்ம நோயாளியாகவே வைத்து கொண்டு இருக்கிறார். சரி, அது அப்படி இருக்கட்டும். அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, இந்த எதுக்காக சொல்ல வந்தோம், செயல் என்பது செய்து கொண்டே இருக்க வேண்டியது, அதை பற்றற்று செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த செயல் வந்துட்டு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் யஞமாக மாற வேண்டும். நாம் உண்ணும் உணவு, அதாவது அக்னியில் வந்துட்டு நெய் எப்படி நம்ம வந்துட்டு போடுறோமோ, மற்ற பொருள்களை எப்படி வரைக்கிறோமோ, அதுபோல் இந்த உணவை இந்த ஜடராக்னிக்கு வந்து நம்ம போடுறோம். ஆனால் நம்ம போடும் பொழுது என்னவாக போடுகிறோம், என்னவாக போடுகிறோம்? நம்ம உணவாக அங்கே வந்துட்டு ஜடராக்னிக்குன்னு சொல்லிட்டு போடுறதில்ல, நாக்கின் சுவையை கொண்டு நம்ம அந்த இது போடுறோம். இது நம்ம உடலுக்கு ஆகாது என்று தெரிந்தும் அதை நாம் உண்கிறோம். அது வந்து சரியாது, சரியில்லை. இப்போ அந்த ராமன் காலத்திலேயே வந்து அதாவது ஆடு மாடுகளை எல்லாம் பலியிட்டதாக வந்து சொல்லுது. அந்த ஆடு மாடுகள் பலியிட்டது அந்த தோலே மலை போல் இருக்குமா. அந்த யாக செய்கிறது, பலியிடுவது அப்படி இருக்கும். அதனால தான் புத்தன் வந்துட்டு யாக பலியிடுதல் என்பது கூடாது, ஒரு ஆட்டுக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தலையிட்டது எல்லாமே ஒரு ஞானியருடைய வரலாறு கூட இருக்கிறது. அந்த தேர் நகரவே இல்லை, பலியிட்டால் தான் நகரும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, எல்லாம் இழுங்க, எல்லாமா ஈஸ்வரம் பார்த்துக்குவோம் அப்படின்னா நகரவே இல்லை. ஓ, நீ பலியிட்டால் தான் நகருவாய் என்றால் என்னை ஏற்றுக்கொள்னு சொல்லிட்டு விழுந்தாரு, தேர் நகர்ந்தது அப்படிங்கிற வரலாறு வந்துட்டு இருக்கு. ஆனால் இறைவன் நம்ம கேள்விப்படுறோம், நம்ம இறைவனுக்கு பலியிடுதல் என்பது அவனை ஏற்றுக்கொள்கிறானா அப்படின்னு சொன்னால் இறைவன் எதையுமே ஏற்றுக்கொள்வதில்லை.
நீ யாரென்றே அவனுக்கு வந்துட்டு ஒரு பொருட்டே இல்லாத பொழுது அவனுக்கு வந்து இந்த ஆடுதான் படைக்கப்பட்ட அந்த பொருளின் மீது அவனுக்கு பற்று இருந்தால் அவன் படைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அதை விட்டு படைத்து வளர்த்து அதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் சொல்லிட்டு அவன் அதை சொல்லலை. அங்கே யார் கொடுக்கறது, நீ என்ன கொடுக்குற, இந்த இடத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நான் இருக்கேன், நான் வந்துட்டு அம்பாலையோ இல்லை காளியோ நான் வேண்டுறேன். நான் ஒரு கோழியை, ஒரு ஆட்டை, ஒரு மாட்டை நான் பலி கொடுக்கிறேன், எனக்கு என்னது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரார்த்தனையை வைக்கிறேன். என்னோட பிரார்த்தனைக்கு அவள் ஏற்றுக்கொண்டு எனக்கு செய்கிறான், எனக்கு நல்லது நடந்துருச்சு, உடனே நான் அதை செய்கிறேன் இல்லைங்களா? யார் சொன்னது? நான் தான் கேட்டேன். எனக்கு இதை செய், நான் இதை கொடுக்குறேன், கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதை வந்துட்டு நான் திருப்பி கொடுக்குறேன். ஆனால் நான் சொல்லும் பொழுது எனக்கு நீ ஆடு கொடுத்தால் தான் உனக்கு இதை நிறைவேற்று என்று தாய் சொன்னாலா? இல்லை தந்தை சொன்னாரா? சொல்லவே இல்லை. இதற்கு உபாயமாக நான் இதை தருகிறேன் என்று நான் தான் சொன்னேன். ஜீவன் தான் சொன்னான். இப்போ கருப்பண்ணசாமி, கோட்டை கருப்பண்ணசாமி அங்கே போனால் ஆடு வந்துட்டு 1008 ஆடுகள், ஆண்கள் மட்டுமே சமைத்து உண்ணக்கூடிய இடம், பெண்களுக்கு இடம் இல்லை, எல்லாம் இதுனா நீ வேண்டிக்கிட்ட. அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு அது வந்து அந்த ஆடை பலியிடுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அது ஒரு பொருள். நீ ஒரு பழம் கொடுப்பது போல, ஒரு வாழைப்பழத்தை நீ வந்துட்டு கொடுத்து, எனக்கு வாழைப்பழத்தை நான் வந்துட்டு கொடுக்குறேன், நீ எனக்கு வந்துட்டு இதை நிறைவேற்றி கொடு அப்படின்னாலும் அவர் அதை செய்வார். நீ சொன்னது ஆடு, அவருக்கு ஆடு என்பதும் பொருட்டல்ல, மாடு என்பதும் பொருட்டல்ல, பழம் என்பதும் பொருட்டல்ல. ஏன்னா எல்லாமே ஒன்று தான். பிரகிருதியில் எல்லாமே ஒன்று தான். ஒரே ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, விதிக்கப்பட்டது நாம் எந்த இப்போ ஒரு நாய் இருக்கிறது அப்படின்னா சென்ற பிறகு அது என்னவாக இருக்கும்? நாம் முன்னாடி சொன்னது போல விதியின் காரணமாக நாம் மனிதனாக பிறந்திருந்தோம். ஆனால் பிராணன் விட்டது. மீண்டும் பிறப்பெடுக்கும் பொழுது பாம்பாகவோ பல்லியாகவும் நாயாகவும் நரியாகவும் மரங்களாகவோ எப்படி பிறப்போம் என்று தெரியாது. ஆனால் எல்லாமே அந்த ஒரு ஜீவன் தானே. அது வாழையாக பிறந்து பழமாக வந்தால் என்ன, அது ஆட்டினுள் புகுந்து வந்துட்டு ஆடாக வந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான். இறைவனுக்கு சமம் ஒன்று தான். அதனால் பலியிடுகிறது அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்குறானா, நீ ஏன் கொடுக்குற? நீ சொன்ன, அதனால் அது கொடுத்து தான் ஆக வேண்டும். நீ கொடுத்து தான் ஆக வேண்டும். நான் எனக்கு நிறைவேறிடுச்சு, ஆனால் வந்துட்டு உனக்கு தான் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மோசம். நீ சொன்னியா, இறைவன் செய்தான் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா, நீ எப்பொருளை சொன்னியோ அப்பொருளை கொடுத்து விடு. அதுமாரி வந்துட்டு இதெல்லாம் நீ வேண்டிக் கொள்ளாதே என்று வந்துட்டு சொல்லலாமே தவிர, அதை விட்டு இறைவன் வந்துட்டு பலி கேட்கவில்லை, நீ பலி கொடுக்காதே அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ பலியிடுதலை வேண்டாதே. வள்ளலார் அதற்கு பதில் தான் பூசணிக்காய் உடைச்சார். சரி, அதுக்கு பதில் எதையாவது உடைச்சிட்டு போ, இதை ஏற்றுக்கொள்ளட்டும். இப்போ கனகர் சுவாமிகள் வந்து எங்களுடைய குருவுடைய அப்பா. இப்போல்லாம் அதை நிகழ்வதில்லை. நான் சிறு வயதில் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். முட்டை மந்திரம்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் நிற்கும். அதில் படம் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம்லாம் தெளித்து ரொம்ப இதாக இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், வர்ற வழியில் அது இருந்ததுன்னா எடுத்து தொடச்சி பாக்கெட்டில் போட்டு வருவாராம். வந்து இதை சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாராம். அவங்க பயந்துக்கிட்டு ஏதாவது ஆயிட போகுதுன்னு. அப்படி அதற்கு வந்து ஒரு சக்தி இருந்ததென்றால் என் தொப்பையை குறைக்கட்டும், ஏன்னா அவருக்கு தொப்பை ரொம்ப பெருசாக இருக்கும், என் தொப்பையை குறைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவருக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் செய்தவனுக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் நம்பிக்கையோடு செய்கிறான். நம்பிக்கையோடு செய்தனா இந்த உலகம் சத்தியம் என்று நம்ம இருக்கிறதுனால இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், வீடு என்பது கிடையாது, நாடு என்பது கிடையாது அப்படின்னு சொன்னால் நான் இங்கேருந்து முடிச்சிட்ட பிறகு எங்கே போவேன்? இங்கே இருந்தால் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பார் அவர்? ஒரு வேளை சோறு போடுவார், அடுத்தது வெளியே போயான்னு தான் சொல்லுவார். அதுபோல் வீடு என்பது இருக்கிறது, சத்தியம் என்பது இருக்கிறது, அதனால் நான் அங்கே போகிறேன். இந்த உலகம் சத்தியம் நினைக்கிறேன், அதனால் நான் அங்கே போகிறேன். அதுபோல் ஒரு காரியம் செய்கிறோன்னா சத்தியம் என்று நினைத்து அவன் செய்யும் பொழுது அந்த காரியம் நடக்கிறது என்று அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. அதனால் என்ன செய்கிறது? சுழற்சி அடைந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு செயலும் ஒன்று செய்யும் பொழுது அது ஒரே ஸ்திரமாக நம்ம அக்னியில் வந்துட்டு போட்டால் நமக்கு தேவர்கள் அதை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஒரு அருகம்புல்லுக்கும் தேவர்களுக்கும் அந்த என்ன இது சாமி, இந்த சூரியன் மூலமாக
பித்ரு லோகத்திற்கு அது செல்கிறது, நாம் இட்ட பிண்டம் வந்துட்டு பித்ருலோகத்துக்கு செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான யஞ்சங்கள் வந்துட்டு சொல்லுவார். தேவ யஞ்சம், ரிஷி யஞ்சம், நர யஞ்சம், அதுக்கப்புறம் இன்னும் இது. இப்போ தேவ யஞ்சம்னும் போது நம்ம தேவர்களுக்கு வந்துட்டு நாம் இடக்கூடியது. ரிஷி யஞ்சம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்துட்டு பித்தர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தன்மை. நரயஞ்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வந்துட்டு நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிறது இல்லை, நமக்கு நல்லது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாம் யஞ்சத்தில் வந்துட்டு பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுபோல் நீ செய்யக்கூடிய செயல்கள் யாகும் எனக்கு அர்ப்பணம், அந்த அர்ப்பணம் செய்கிறது அப்படின்னா அதே ஒரு யஞ்சமாக இருக்க கடவுது. இப்போது தன்னுடைய சுயநலமாக நம்ம செய்கிறோம் என்றால், இப்போது இது குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு என்ன யாகம் சொல்லுவாங்க? புத்திர காமேஷ்டி யாகம். அப்போது புத்திர காமேஷ்டி யாகமா யஞ்சமா? இல்லை, யாகம் என்பது நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம பயன்படுத்திக்கிறது. யஞ்சம் என்பது உலக நன்மையின் பொருட்டு யஞ்சம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே யாகம்னு தான் சொல்கிறாங்க. யஞ்சம் இதுக்கு இரு வேறுபாடுகள் உண்டு. நம்மளுடைய சுயநலம் என்பது இல்லை, நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செய்கிறோம். இதை செய்யும் பொழுது அதற்கு ஒரு பேர். ஆனால் உலக நன்மைக்காக அப்படிங்கிறது. அதுபோல் உன்னுடைய செயல்கள் எல்லாம் நீ வந்துட்டு ஒவ்வொன்றும் செய்யறது உனக்கு யார் கொடுத்தார்களோ, மழை யார் கொடுத்தா? தேவர்கள் கொடுத்தார்கள். தேவர்களுக்கு நீ அதை அர்ப்பணம். தேவர்கள் திரும்ப உனக்கு அதை அர்ப்பணிக்கட்டும். ஒருவரை பரஸ்பரம் ஆக்கி கொண்டு நீங்கள் இருவரும் நல்வாழ்க்கை வாழ்வீர்களாக அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு செயல்களையும் அந்த தேவனாக, அந்த யஞமாக என்னையே நினைத்து எனக்கு அர்ப்பணித்து இக்காரியங்களை செய் அப்படின்னு சொல்றாங்க. அதே தான் எல்லாம். தேவர்களை பேணுங்கள், ஒருவருக்கொருவர் பெறுவது பெரிதாக இருந்தாலும், நீ கொடுப்பது சிறியதாக இருந்தாலும் அதை நீ கொடுப்பதற்கு கடமைப்பட்டுள்ளாய் அப்படிங்கிறார். எனக்காக ஒரு பழத்தை கொடு, ஒரு காய்ந்த சருகையாவது கொடு, ஒரு டம்ளர் தண்ணி கொடு, ஒரு பழத்தை கொடு, எனக்கு போதும், எனக்கு அர்ப்பணித்து விட்டு நீ செய். அதான் நம்ம பிராமணர்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த உணவை வந்துட்டு சுத்திகரித்து விட்டு அதன் பிறகு அங்கே பிராணாய சோகா, அபானாய சோகா, வியானாய சோகா, சமானாய சோகா, உதானாய சோகா, பிரம்மணய சோகா, பிரம்மனே ஆத்ம அமிர்தத்வாய, பிரம்மனே ஆத்ம அமிர்தத்வாய அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த உணவை அர்ப்பணித்து விட்டு தான் உண்பார்கள். ஜடராக்னிக்கு அர்ப்பணித்து விட்டு சகலமும் பிரம்மார்ப்பணம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து விட்டு தான் உண்பார்கள். ஏன்னா அர்ப்பணம் என்பது மீண்டும் நமக்கு வந்துட்டு இந்த அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் வந்துட்டு பல மடங்கு திரும்பி வரும். அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் பல மடங்கு திரும்பி வரும். அப்போது ஒருவேளை நம்ம ஒரு கவலம் அப்படி கொடுத்தோன்னா அது 10 கவலமாக நமக்கு திரும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 10 கவலம் சோறாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அது நன்மையாக நமக்கு பசி அற்றவிடத்து பசி இல்லாமல் செய்துவிடும். எப்பொழுதும் உணவு என்பது நமக்கு எப்படியாவது கிடைத்துவிடும். நாம் உழைத்தோ இல்லை உழைக்காமலோ மற்றவர்கள் மூலமாகவோ நமக்கு இப்போ பித்திருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்கே அவங்களுக்கு வந்துட்டு தர்ப்பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுப்பது அங்கே எப்படி செல்கிறது? அங்கே அவங்க ஏற்கனவே பிறந்திருக்கலாம். பகவான்கிட்ட கேட்குறாங்க, ரமணர்கிட்ட கேட்குறாங்க, இப்போது எங்கள் அப்பா இறந்துட்டார், இப்போ அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா, பிறந்திருக்கலாம், 70 வயது கூட ஆகியிருக்கலாம் அப்படின்றார். இவர் இருக்கார், அவர் இப்போ தான் இறந்தார், இறந்து மேலே போயிட்டு திரும்ப வந்துட்டு பிறந்து 70 வயது கூட இருக்கலாம். ஏன்னா மாயனுடைய சிருஷ்டி அப்படி, அது எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அதை நடத்தி கொண்டு இருக்கும். அப்போ அவர்கள் நீ இப்பொழுது இங்கே கொடுக்கக்கூடிய உணவு அவர்களுக்கு எந்த வகையிலேயாவது அவர்களுக்கு சென்று சேரும். இதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு அவன் பிள்ளை செய்ய மாட்டான், அவனுக்கு அவன் பிள்ளை செய்ய மாட்டான். இது தொன்று தொட்டு இது அழிந்தே போகும். இல்லை, இது பாவ செயல்களுக்கெல்லாம் உட்பட்டு விடும். அதனால் இதை நீ கடைபிடித்து கொண்டு வா. ஒரு வயிறை நீங்கள் எஞ்சம் போல இதை செய்து கொண்டு உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்ற. யாகத்தில் மிஞ்சியதை உண்டு நல்லோர் எல்லாம் பாவங்களினின்றும் விடுபடுகின்றனர். ஆனால்
தங்கள் பொருட்டே சமைக்கும் பாவிகள் பாவத்தை அடைகின்றனர். யாருக்கும் தராம, அதாவது அர்ப்பணிக்கிறதும் இல்லாம, தனக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு மட்டுமேங்கிறது கூட இல்லாம, தன் மனைவிக்கு கூட கொடுக்காமல் எடுத்து வைக்கிறது, தன் மக்களுக்கு கொடுக்காமல் தான் மட்டும் உண்பது, தனக்கு மட்டும் செய்து கொள்வது, அப்படிங்கிற ஈன ஜென்மங்களும் இந்த வகையில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பார்க்கும் பொழுது, அதெல்லாம் கேள்விப்படும் பொழுது, அதாவது என்ன சொல்றது, அப்படி இருக்கு. அவன் அவன் என்ன கதியை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியும். இது வரைக்கும் சாமி லாஸ்ட் டைம் கூட அந்த பேர் சொன்னாங்க. சாபம் வாங்கினாங்க சாமி, பஞ்சபாண்டவர்களை வந்துட்டு பிள்ளைகளை சாகடிச்சானே, நெத்தியில் கூட அவனுக்கு இது அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனை விட சாபம் வாங்கினவன் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரியான கிருஷ்ணன் இடத்துல வந்துட்டு அவ்வளோ பெரிய வந்துட்டு சாபத்தை அவன் வந்துட்டு வாங்கினான். அணுவளவும் இடைவெளி இல்லாமல் அவன் துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோ சின்ன சாபம் பார்த்தீங்களா? இடைவெளி இல்லாமலே அவன் வந்துட்டு ஈஸ்வரான்னு கூட சொல்ல முடியாது, ஐயோன்னு தான் சொல்லணும், அம்மன்னு கூட சொல்ல முடியாது, நல் வார்த்தைகள் என்பது பேச முடியாது, நல்லது நினைக்க முடியாது, நல்லது செய்ய முடியாது, நோயினால் தகிக்கப்பட்டு அவனுடைய அந்த இதை நம்ம படித்தோம்னா படிக்கவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு சாபம் வந்துட்டு, ஏன் அவன் செய்த செயல் அந்த மாதிரி ஒரு ஒரு வம்சத்தையே வந்துட்டு அவன் அழிக்க முற்பட்டான். ஒரு வம்சத்தை அழிச்சிட்டான், இன்னொரு வம்சத்தை அதே தொடர்புடைய ஒரு வம்சத்தையும் அழிக்க முற்பட்டான். அதனால் ஏற்பட்ட சாபம், பகவானால கொடுக்கப்பட்ட சாபம். அது கலியுகம் முடியும் வரை அவன் வந்துட்டு இருந்து தான் ஆகணும். இது வேறு. இப்போ தான் 5250 வருஷம் ஆகிருக்கு. இதுக்கு வந்துட்டு இருக்கு 2,42,000 வருஷமாக நம்ம கலியுகம். இது 4,32,000 வருஷமா. நான் பாதியாக குறைச்சிட்டேன். 4,32,000. ஆனால் இப்போ தான் 5000 ஆகிருக்கு. அப்போ இன்னும் அவன் வேண்டாம், அதை விட்டு விடுவோம். இந்த செயல்கள் எல்லாமே இது நாம் தான் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடு. இது இயற்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது, இயற்கையாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. அதை உண்மையில் ஏற்றிக்கொள்ளாதேன்னு சொல்கிறார். மிக முக்கியமான இடம் இது. நான் எனது என்று செருக்கறுப்பானுக்கு வானோருக்கு உகந்த வையகம் போகும் அப்படின்னு சொல்லுவார். இது இப்போ காரியம் வந்துட்டு நீங்கள் நடத்தி முடிச்சிட்டீங்க, ஆனால் வந்து மேலதிகாரி வரும் பொழுது நான் அங்கே வந்துட்டேன், யார் செய்தேன்னு நான் செஞ்சேன் அப்படின்னு பேர் எடுக்கிறது போல, இந்த உடல் வளர்றதிலிருந்து, இந்த உடலால் ஆகக்கூடிய செயல்களிலிருந்து, இந்த உடலால் விளையக்கூடிய பாவ புண்ணியங்களிலிருந்து எல்லாமே, நன்று மட்டுமல்ல தீதும் எல்லாமே வந்துட்டு இந்த இயற்கையால் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இயற்கையால் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த செயல்களை நான் தான் செய்தேன், இது நான் தான் கர்த்தா, நான் தான் அனுபவிப்பவன் என்று நீ கருதக்கூடாது. இரண்டும் அற்றவன் நீ. நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். அது நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது மாயனுடைய செயல், இல்லாத செயல் இருப்பது போல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற செயல். அதனால் இந்த செயலை, இவைகளை நான் செய்தேன் என்று, அதுதான் முன்னாடியே சொன்னார், எனக்கு அர்ப்பணித்து விட்டு செய்யினார். முதல்ல அர்ப்பணித்து விட்டு செய்யினார். அதுக்கப்புறம் வர வர என்ன சொல்கிறாரு, இது இயற்கையினுடைய மாயனுடைய செய்கை. இந்த செய்கையை உண்மையில் ஏற்றிக்கொண்டு இதில் நீ மூழ்கி விடாதே. உன்னுடைய செய்கை என்பதல்ல. நம்ம இன்பத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால், நேற்று சாமி சொன்னாங்க, இன்பம் அனுபவிக்கிறது மட்டும் நான் அப்படின்னு சொல்லலாம், துன்பம் அனுபவிக்கிறது நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் பொழுது, இரண்டையும் நாம் என்ன செய்யணும், இரண்டையும் தகர்த்து எறிய வேண்டும், இரண்டையும் கடந்து செய்ய வேண்டும். அதாவது செயல் அதீதனாக ஆக வேண்டும், கர்மா அதீதனாக ஆக வேண்டும். அந்த அதீதனாக ஆகும் பொழுது ஏற்கனவே அதீதனாக ஒரு பொருள் இருக்கிறது, அதீதமாக ஒரு பொருள் இருக்கிறது, அது பிரம்மம். அதுதான் நீயே தவிர நீ இதற்கு உட்பட்டவனாக, இந்த ஜீவனாக, இந்த உடலுக்கு உட்பட்டவனாக, ஆணாக பெண்ணாக, இந்த ஜீவராசிகளாக உன்னை நீ பார்த்து கொண்டு உன்னை நீ அழித்து கொள்ளாதே அப்படின்னு சொல்றாரு. இவைகளெல்லாம் மாயையில் தான் வேறுபாடுகளை தவிர உன்னில் எப்பொழுதுமே வேறுபாடு என்பதே இல்லை, கிடையாது. வேறு அப்படிங்கிற அந்த தன்மை, பேதம் அப்படிங்கிற தன்மையே கிடையாது. ஏகமேவ அத்விதீய பிரம்மம், ஏகம்தான், ஒன்றாக இருக்கக்கூடியவன் நீ. உனக்கு பேதம் என்பதே கிடையாது. ஆனால் மாயனிடத்தில் தான் பேதம் உண்டு.
மாயனிடத்தில் தான் பேதம் உண்டு. இப்போ ஒரு மாம்பழம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த மாம்பழம் எத்தனை வகையாக இருக்கிறது, எத்தனை வகையாக இருக்குது. ஆந்திரா பக்கம் போனோம்னா வேறு பேர், அதனுடைய சுவையும் தன்மையும் வேறு. நம்ம சேலத்து பக்கம் போனோம்னா வேறு. வாழையில் எத்தனை வகையாக இருக்கிறது, தென்னையில் எத்தனை வகையாக இருக்குது, மனிதரில் எத்தனை வகையாக இருக்கிறோம், பெண்களில் எத்தனை வகையாக இருக்கிறோம், தேவர்களில் எத்தனை வகையாக இருக்கிறார்கள், கணங்களில் எத்தனை வகை. அப்போது விதவிதமாக வெவ்வேறாக மாயைக்கு உட்பட்டு தான் இருக்கிறதே தவிர, ஆனால் எல்லோரிடத்திலும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் சமமாக இருந்து கொண்டு இருப்பது என்ன, இருக்கிறேன் என்பது. ஒரு எறும்பை தொட்டாலும் அது ஓடும், தன்னை காப்பாற்றி கொள்ள அது ஓடும். அது இருப்பதினால், அந்த உணர்வு இருப்பதினால் ஓடுகிறது. நம்மளிடமும் அந்த உணர்வு என்பது இருக்கிறது. இருக்கிறேன் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. எல்லாம் இருக்கீங்களா, இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆனால் என்னவாக இருக்கிறோம், ஆணாக இருக்கிறேன். அப்புறம் அதற்கு மேற்பட்டு இப்படி இருக்கேன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரதாபங்களை சொல்லி கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுகிறது. ஆனால் வேறுபடாமல் இருப்பது, இருக்கிறேன் என்று வேறுபடாமல் எல்லோருக்கும் சமமாக உள்ளது ஒன்று மட்டுமே. அது மட்டும்தான் சத்தியம். வேறுபாடு உடையதாக இருக்கக்கூடிய இந்த மாய பிரபஞ்சம் என்பது அசத்தியம். அதனால் உன்னை நீ இந்த செயல்களில் இது நான், இது என்னுடையது, அப்படி என்னுடைய பொருள் அப்படிங்கிறது எதையுமே காணாமல் நீ சாட்சி மாத்திரமாக இரு. இப்போ சாட்சி மாத்திரமாக இருனா, சாட்சின்னா என்னது? எல்லாவற்றையும் சும்மா சும்மா பார்த்து கொண்டே இருப்பதா, அதுதான் சாட்சியா? உனக்குள்ளே ஒன்று நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, அதை எப்படி சாட்சியாக பார்த்து கொண்டு இருப்பது? அப்படிலாம் சாட்சியாக பார்த்து கொண்டே இருப்பது அப்படின்னு சொல்வதெல்லாம் இது நீ அல்ல, இதுதான் நீ அப்படின்னு சொல்றதுக்காக உன்னுடைய சாட்சி பாவனையில் இருந்து பாரு அப்படின்னு சொல்றது. கனவு காண்கிறோம், எல்லாவற்றையும் காண்கிறோம். காண்பதனால தானே நம்ம வந்துட்டு மறுநாள் சொல்கிறோம். அந்த இடத்துல நாம் செய்கை செய்வது போலவும் இருந்தது. ஆனால் விழித்த பிறகு ஒரு பொருளும் இல்லை. ஆனால் நாம் பார்த்தது உண்மை, நாம் கேட்டது உண்மை, நாம் அதை இப்பொழுது இல்லை என்று சொல்வதெல்லாம் உண்மை. அதுதான் சாட்சி. அதற்கு பெயர் தான் சாட்சி. சாட்சி என்பதெல்லாம் என்னது, எல்லாருக்கும் உட்பட்டது போல் காண்கினும் உட்படாமல் எல்லாவற்றையும் துறந்து இருக்கக்கூடிய அந்த பாவம் தான் சாட்சி. ஆனால் அது சாட்சியான்னு கேட்டால் சாட்சி இல்லையே. பாவம் எதை பார்க்கிறோமோ அந்த பார்ப்பதற்கு ஆப்போசிட், அதாவது நம்ம வந்து ஆப்ஜெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து சாட்சின்னு சொல்லலாம். ஆனால் சப்ஜெக்டாக இருந்தால் என்னது சாட்சி? இருப்பது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால், வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா, நான் இருக்கேன் நான் பெட்ரூமில் இருக்கேன், நான் ஹாலில் இருக்கேன், நான் பாத்ரூமில் இருக்கேன்னு மொட்டை மாடியில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுபோல் ஆகாயம் ஒன்று மட்டும்தான் இருக்குது, ஆகாயம் மட்டும்தான் இருக்கிறது. அதுபோல் ஆகாயம் எப்படி இருக்கிறதோ அதையும் உள்ளடக்கிய அந்த பிரம்மம் அது மட்டும்தான் இருக்கிறது. மற்றதெல்லாம் அதனுள் இருந்து தோன்றி இருந்து மறைவது போல் தெரிகிறதே தவிர ஆனால் உண்மையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை உணர்ந்த பிறகு அது தோன்றி இருந்து மறைகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுவும் இல்லை. அது எப்பொழுது தெரியும் அப்படின்னு சொன்னால், அதுவானால் அதுவாவர் அப்பொழுதுதான் தெரியும், அதுக்கு முன்பு தெரியாது. இந்த சாமி கூட வந்துட்டு சொன்னாங்களே ஒரு உதாரணத்தை, 2 நாளாக அதை சொன்னாங்க. ஒரு சன்னியாசியை போய் பார்க்க போனால் உடம்பெல்லாம் அவருக்கு வந்துட்டு நோயாக இருந்தது. சாமி எனக்கு வந்துட்டு துன்பமாக இருக்கிற, துன்பமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அந்த தன்மையில் இருந்தால்தான் பெற்றவளுக்குத்தான் அந்த வழி தெரியும் என்பது போல அந்த தன்னை உணர்ந்தவனுக்குத்தான் அந்த தன்மை தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது. அஞ்ஞானிக்கு மெய்ஞானியுடைய தன்மை எப்படி தெரியும்? பார்ப்பதற்கு எல்லோரும் போல தான் அவரும் தெரிந்து கொண்டு இருப்பார். அவரும் உண்பார், உறங்குவார், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு தெரியாது. ஏன் கல்யாணமே பண்ணிக்கல, ஏன் இப்படி தனியாக இருக்காரு தெரியாது. தெரியாது 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 அதை மட்டும்தான் நமக்கு வந்துட்டு தெரியும், தெரிஞ்சு சொல்ல முடியும். தெரியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சு சொல்ல முடியும். ஆனால் தெரிந்ததை நம்ம சொல்கிறதே கிடையாது. எது தெரியுது? நான் இருக்கிறேன் என்பது பேதமற்று இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது, தெரிகிறது, இருக்கிறேன் என்று தெரிகிறது. அதை நம்ம யாருமே பார்க்கறதில்ல, யாருமே செய்யறதில்லை. ஆனால் எது ஒன்று இது எப்படி வந்தது, எப்படி இருக்கிறது, அந்தரத்தில் சுழன்று கொண்டு இருக்கிறது. மேனியால் எதனையும் தொடாமலே தொன்று தொட்டு உலகு தாங்கும் எனக்கு நிகர் சமர்த்தனியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகர் சொல்கிறார். நான் பூமியை வந்துட்டு எதுலையுமே பிடிச்சி நான் தாங்கலை, கோள்களை எதுலையுமே பிடிச்சி நான் தாங்கலை.
ஆனால் இவைகள்லாம் நான் சுழல் விட்டு கொண்டிருக்கின்றேன். எனக்கு நிகர் சமர்த்தனே தான் யாருமே கிடையாது. ஏன்னா இருக்கிறது நீ மட்டும்தான். அதுபோல் நமக்கு எதுவுமே தெரியாது, எப்படி வளர்கிறது போகிறது எதுவுமே தெரியாது. ஆனால் இருக்கிறேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த தன்மையில் உனக்கு அந்த செயல்கள் நீ தெரிந்தரா, அதாவது உன்னை நீ உணர்ந்தாலும் உன்னை நீ உணராவிட்டாலும் உனக்கு ஏற்படக்கூடிய அந்த செயல்களை எனக்கு அர்ப்பணித்து விட்டு நீ செய். பற்றற்று செய். ஆசையின்மையை நீ ஏற்றுக்கொள். காம குரோத லோப மோக மதமாற்றம் எல்லாவற்றையும் துறந்து விடு. என்னையே பரகதியாக கொண்டு இருந்தால் இவற்றிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வந்துட்டு வலியுறுத்துறாரு. இகத்தில் இங்கனும் பின்பற்றாதவன் பார்த்தா பாப வாழ்க்கை உடையவனாய் புலன்களில் பொருந்தியவனாய் வீணே வாழ்கிறான். அவன் வந்துட்டு உண்மையில எப்படி வாழ்றான்? இது தெரியாதவன் வீணே வாழ்கிறான். அவனுக்கே பிரயோஜனம் கிடையாது. நம்ம முன்னாடி ஒரு இது எக்ஸாம்பிள் கொண்டு சொன்னது போல, எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டிருந்தாலும் தன்னை இழத்தலால் என்ன லாபம் இருக்கிறது? உலகத்திற்கு தேவையானது எல்லாம் செய்கிறான், ஆனால் தன்னை இழந்துட்டான். ஒரு இவர் பாதிரியார் ஒருத்தர் வந்துட்டு உலகத்துக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பைபிளில் எல்லாருக்கும் சொன்னார். யாரும் கேட்குற மாதிரி இல்லை. சரி நம்ம நாட்டுக்கு மட்டும் சொல்லுவோன்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டுக்கு மட்டும் சொன்னார். யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் ஸ்டேட்டுக்கு சொன்னார், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சொன்னார், தன்னுடைய ஊருக்கு சொன்னார், தன்னுடைய தெருவுக்கு சொன்னார். சரி வேண்டாம் விடு, நம்ம வீட்டுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். வீட்லேயே யாரும் கேட்கல. அப்போ தான் திரும்பி பார்த்தாரு, வயசாகிடுச்சு. இதை தனக்கு முழுமையாக நம்ம வந்துட்டு ஏற்றிருந்தால் நாம் இக்கதிக்கு ஆளாக இருக்க வேண்டாமே என்று உணர்ந்தார். அதுபோல் எல்லாவற்றையும் மாயாமயமாய் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை இது மாயாமயம்தான் என்று நாம் துறந்து அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவே பிரம்மமே நான் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் உய்ய வேண்டும் என்று இறைவன் 3ஆம் அத்தியாயத்தில் கர்மயோகத்தின் மூலமாக நம்மளுக்கு எடுத்துரைக்கின்றார். 3ஆம் அத்தியாயமாகிய இந்த உபநிஷத்து இதோடு முடிவடைகிறது. நாளை ஞான கர்ம சந்நியாச யோகம் நடைபெற உள்ளது. நன்றி, வணக்கம். அத்தியாயமாக கர்மயோகம் என்ற தலைப்பிலே நாகசாமிகள் ஒரு நல்ல சொற்பொழிவு தந்தார்கள். மற்ற நிறைய 18 யோகம் இருக்கு. மற்ற யோகத்தெல்லாம் நான் இல்லை செய்ய மாட்டேன், பக்தி யோகம், பக்தி நான் செய்ய மாட்டேன், ஞானம் எனக்கு வேணாம், என்ன இப்படி எதுனாலும் பேசலாம். நான் எல்லா இதையும் பேசலாம். ஆனால் கர்மத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் தூங்கி எழுந்த உடனே காலையில் வீழ்த்த உடனே உங்களை மற்ற நிகழ்வுகள் உங்களை அழைக்கும். மரத்தை பார்ப்பீங்க, காடு பார்ப்பீங்க, அடுத்த நினைவுகள் இங்கே போனோம் அங்கே போனோம். இந்த கர்மாவை மட்டும் நம்ம தவிர்க்க முடியாது. கர்மா செய்தே ஆக வேண்டும். அப்போ பகவானே சொல்றாரு, எனக்குன்னு செய்ய வேண்டிய எதுவுமே இல்லை, இருந்தாலும் நான் கர்மா செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் உனக்கு உபதேசித்து கொண்டிருக்கிறேன், இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏன்னா வேற வழி இல்லை, நான் தான் இதெல்லாம் செஞ்சு ஆகும். எனக்குன்னு எதுவும் கர்மா இல்லை. ஆனால் இந்த கர்மா யாரையும் விடாது. மனிதனாக என்று ஒரு மனிதன் பிறந்தானோ அதனால அவன் இறக்கும் வரை அவன் கர்மா செய்துதான் ஆகும். அதனால நீ அந்த கர்மா எப்படி செய்யணுன்றதான் இவரு பகவான் சொல்றான். கர்மா செய்துதான் ஆக வேண்டும். அதை நான் செய்கிறேன், நான் தான் அதற்கு காரணம், என்னால் தான் இது நடக்கிறது என்ற எண்ணம் இல்லாமல் அதை அந்த இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவனுடைய அருளால் தான் நாம் இதெல்லாம் செய்யறோம். அவன் தான் அவன் ஆட்டு வைக்கிறான், நான் ஆடுகிறேன். ஒட்டுமொத்த பகவத்கீதை அதான் சொல்லுது, நீ எதுவும் இங்கே செய்யலடா, நான் தான் எல்லாம் செய்யறேன், உன் பொருட்டு இதெல்லாம் நடக்கிறது. எனக்கு ஒருத்தர் செத்துட்டா கூட என்ன சொல்லுவாங்க, கரண்டில் அடிப்படை செத்துட்டாங்க, லாரி ஆச்சு. ஆனால் அது ஒரு காரணம். அவன் சாவணுன்றது விதி, ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. அந்த நம் பொருட்டு என்ன ஏதோ நடக்க இருக்கிறது. இறைவன் எல்லாம் ஒரு உயிரினம் சும்மா படைக்கல. ஒரு எறும்பை படைச்சாங்கன்னா அது ஏதோ இருக்குது. அந்த நெல் அரிசி எல்லாத்துக்குமே கூண்டில் சேர்த்து வைக்கும். ஒரு ஆமை கூட என்ன செய்யணும்னா நதியில் இருக்கிற அந்த நதியை தூய்மை பண்ணும். அதில் இருக்க அந்த அழுக்கு தேவையில்லாத பொருள்லாம் எடுத்துடும். எந்த பிறகுமே எந்த ஒரு உயிருமே சும்மா படைக்கல இறைவன். உன்னோட வேலை முடிஞ்சவனும் நீங்கள் வச்சிருக்க போகிறதும் இல்லை. ஏதோ ஒரு பொருட்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம என்னடா பிறந்த வளர்ந்தோம் சாப்பிட்டோம் நம்ம பிள்ளைங்களை பார்த்தோம் வாழ்ந்தோம்னா இல்லை, உங்களால் ஒரு விஷயம் நடந்தது. இறைவன் அதுக்கு தான் உங்களை படுத்தான். அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்க மாட்டான். உங்கள் வேலை முடிஞ்சோன்னு நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டாம். உங்கள் கர்மாவின் பொருட்டு அது அப்படியே வரும். கர்மா தேரைக்கு போனால் அது வேறு மாதிரி. அதனால் நாம் பிறந்துட்டோம்,
இறக்க போகிறோம். இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த வாழ்க்கையை வந்து பற்றற்று வாழணும். செயலில் செயலின்மைன்னு நம்ம செய்யணும். ஆனால் நாம் செஞ்சோன்ற அந்த இதை ஏற்றுக்கூடாது. இறைவன் இந்த பணியை நமக்கு விட்டான், நம்ம அதை செய்யணும் அப்படின்ற முறையில் செஞ்சால் இந்த கர்மா வந்து உங்களை பற்றாது. அப்புறம் கர்மயோகத்தில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்த்து. இது மிகப்பெரிய விவாதத்துக்குள்ள ஒரு பொருள் அது. நான் கடமையை செஞ்சுட்டு நான் ஏன் பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு இந்த இதில் எல்லாரும் கேட்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆனால் உண்மையில் அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ செய். அதுக்கு அவர் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதுக்கான பலன் உன்னை வந்து சேரும். நீ அதை எதிர்பார்த்துட்டு இருக்காத. உன் செயலில் மட்டும் நீ கவனத்தை செலுத்தணும். ஒரு பந்தத்துக்கு அந்த செலுத்தல் அடிச்சேன்னா அந்த பந்து நிச்சயமா ரிட்டர்ன் வரும். அது அங்கேயே ஒட்டிட்டு நிற்காது. அது வரதான் போகுது. அது எவ்வளோ வரும், எவ்வளோ தூரத்தில் வரும், அது எப்படி மேலே வருமா, இன்னும் ஹைட்டாக போகுமா. ஒரு செயலுக்கு ஒரு 10,000 கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம். அது நமக்கு 50,000 கொடுத்துருமா, 20,000 கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நமக்கு இது பிடிச்சிருக்கு, இதை வாங்குறோம், அவ்வளோதான். இல்லை, இந்த செயலை நம்ம செய்கிறோம். அதனால என்ன பலன் வருதோ இறைவனுக்கு அர்ப்பணிச்சணும். இறைவன் அதுக்கான பலன் நிச்சயம் கொடுப்பாரு. நீ செய்யும் போதே, ஒரு சிலை செய்யும் போதே இது வித்து 50,000 கொடுக்குமா, 1,00,000 கிடைக்குமான்னு செஞ்சான்னா அது சிலை ஒழுங்காக வராது. சிலை எப்படி வடிக்கணும், அதனுடைய அமைப்பு, முக அமைப்பு எப்படி இருக்கணும், அதனுடைய உடல் அமைப்பு, அதில் கவனம் செலுத்தி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த சிலை நல்லா விலைக்கு வைக்கலாம். செய்யும் போதே இவனும் பஞ்சத்துக்கு அடிப்பட்டது மாதிரி இவனை கிடைக்குமா அவனை கிடைக்குமான்னு செஞ்சான்னு அது வந்து சரியா, அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்க. இந்த கர்மயோகத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு இது. மற்றபடி செயலில் செயலின்மை. நீ செயல்படு, ஆனால் செய்பவன் நான் அல்ல அப்படின்னு செய்கிறது தான் உண்மையான செயல். அதனால் உனக்கு துக்கமும் வராது, சந்தோஷம், ஒரு நிறைவு இருக்கும். துக்கமும் வராது, அதனால உனக்கு வந்து பெரிய சந்தோஷமா வராது. எப்பவுமே நீ ஆனந்தமாக இருக்கலான்றது தான் பகவான் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாரு. நாளைக்கு வந்து ஞான கர்ம சன்னியாச யோகம். இந்த கர்மத்தை செய்யறதுனால அதுக்கு நிச்சயம் விளைவு வந்தே ஆகும். அதை நீ வந்து வேணாம்னு சொன்னாலும் அது வரும். அப்படி வரும்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நீ எப்படி வாழணும், அந்த கர்மத்தை வந்து சன்னியாசமாக செய்யணும். சன்னியாசம்னா பற்றற்று செய்யணும். செய்வோம் அதே தான், அப்படியே தொடர்ச்சி ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். அது போகும்போது கடைசியில் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு முயற்சியை வந்து அங்கே இறைவன் வந்து அது இவனுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம், நீ வாழ்ந்துதான் ஆகணும். அதில் வந்து எப்படி பற்றற்று நீ துக்கமற்று நல்லபடியாக வாழணுன்றதுக்கு தான் இந்த கீதையை. போர்னா போய் நம்ம டெய்லி போய் சண்டை கத்தி எடுத்து சண்டை போகணும். வாழ்க்கை நடக்கிறது ஒரு நாள் வீட்டில் நடக்கிறது போர் தான். அந்த போரில் வந்து நீ எப்படி இந்த வாழ்க்கை எப்படி நல்லபடியாக சுமூகமாக வாழணுன்றது தான் இந்த பகவத்கீதை. நிறைய பேர் நினச்சிருக்காங்க இது யாருக்கோ சொல்லது. ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லப்பட்டது, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சொல்லப்பட்டது, ஒரு சன்னியாசிக்கும் சொல்லப்பட்டது. வாழ்க்கை தான், இது எப்படி வாழணும் நமக்கு தெரியாது. பிறந்துட்டோம், மனுஷனாக பிறந்துட்டோம். மற்ற விவரங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் அக்கறை இல்லை. அது வாழ்ந்தது, இப்போ சாகுது, போகுது. பிறந்தது, தன்னுடைய உணவை தேடிக்குது, இந்த உடல் இச்சையை தீர்த்துக்குது, அது மற்ற உறங்குது, இழந்தது, போகுது. அப்படியே மனுஷன் வாழக்கூடாது. அப்படியே நீ மிருகமாக பிறந்த மனுஷனாக பிறந்திருக்க. இது நிறைய பேர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. முன்னோர்கள்லாம் பிறந்தான், சாப்பிட்டான், நிலம் எல்லாம் வாங்கினான், ஒரு பிள்ளைய பெற்று போட்டான், அவன் போய் சேர்ந்துட்டான். அது என்ன செஞ்சு அடுத்த பிள்ளைக்கு வாழையடி வாழையா இது வந்து ஒரு சைக்கிளாக நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் வாழ்க்கை. நீ பிறந்ததுக்கான அர்த்தம் இருக்கு, அந்த அர்த்தத்தை கண்டுபிடி. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேள். அப்போ உனக்கு உன்னோட கடமை என்னன்னு இறைவன் காட்டுவார். அது நல்லா உன்னிப்பா நீ கவனிச்சு பார்த்து தான் உனக்கு கடமைன்னு சொல்லுவார். அந்த கடமையை செய்து வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்தீங்கன்னா, இல்லை இந்த பிரிவிலையோ இல்லை அடுத்த பிரிவு ஒரு மேலான பிரிவு கிடைத்து அடுத்தடுத்து நீ வந்து முக்தி அடையலாம். பிறந்த ஒரு மனுஷனும் முக்தி அடைஞ்சு தான் ஆகணும். அது 1,00,000 வருஷம் ஆனாலும் சரி, ஒவ்வொரு உயிரும் இறைவனடி சேர்ந்து தான் ஆகணும். இதுக்கு நடுவில் பிறகு மற்ற மதம் நான் சொல்கிறேன், நீ இன்னைக்கு செத்துட்டீங்கன்னா நீ அன்னைக்கு என்னைக்கு இறைவன் கூப்பிட்றானோ அதுக்கு நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மதம் அப்படி சொல்லலை. அடுத்தடுத்து பிரிவு எடுப்பேன், அதுக்கான பலாபலன் உனக்கு கிடைக்கும். ராமகிருஷ்ணன் தான் சொல்லுவார். ஒருத்தர் கூத்து பார்க்க போனாங்க. போகும்போது பாயை எடுத்து சுற்றி வச்சுட்டு போனான். சரி, கூத்து ஆரம்பிச்சு கொஞ்சம் லேட் ஆகணும்னா பாயை போட்டு படுத்தானோ. படுத்தவன் எழுந்து பார்த்தா கூத்தே முடிஞ்சு போச்சு. திரும்ப அந்த பாயை சுற்றிட்டு போயிட்டானோ. அது மாதிரி வந்த எந்த வேலை எதுக்கு வந்தோமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டு செஞ்சுட்டு போயிட்டு அந்த பாவம் புண்ணியம் அந்த மூட்டையை கட்டிக்கிட்டு வரோம், மூட்டையை கட்டிக்கிட்டே போகிறோம். இது நல்ல வாழ்க்கை. நம்ம சம்பாதிக்க கோடி கோடியாக கூட சம்பாதிக்கலாம்.
லட்சமாக சம்பாதிக்கலாம். நாளைக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் பையன் நம்மளை விட்டுட்டு போகலாம். என்னென்னமோ நடக்கும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்து மதம் சொல்கிறது. அது இந்த கர்மயோகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும், ஏன் வாழணும், கர்மம் நம்மளை தொடர்ந்து கட்டிட்டு தான் போய் வந்து கர்ம வழியில் தான் நம்ம போய் ஆகணும். அதில் நம்ம எப்படி வாழணுன்றது தான் கர்மயோகம் சொல்கிறது. மற்ற அத்தியாயங்களும் அதுதான். மற்றபடி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்குது. அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஆனால் அந்த அளவுக்கு பலனிலை ஒரு வீடியோ எடுக்கிறாரு, அதை பார்க்குறாங்களா, அதே ஒரு 100 பேர் தான் பார்க்குறான், 50 பேர் தான் பார்க்குறான். சரி, நம்ம விதைப்பதை விதித்து கொண்டே இருப்போம், நடப்பது நடக்கட்டும்னு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதனால் இங்கே இருப்பவங்களாவது அடுத்தடுத்து நாளைக்கு வந்து ஏதோ ஒரு சிறு துளி தெரிஞ்சுக்கிட்டாலும் அடுத்தடுத்து நமக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.